அவங்களோட முன் பழக்கத்தினால என்னை சர்ச்சுக்கு பேச கூப்பிட்டாங்க. அப்போ நான் பேச அங்கே போனேன். அப்போ அங்கே பேச போனதப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது. இந்த சத்தியத்தை சொல்லும் போது ஒரு சிலவங்க ஏற்றுக்குவாங்க, ஒரு சிலவங்க எதிர்ப்பாங்க. இப்போ ஏற்றுக்கிறவங்க கூட்டம் அதிகமாக இருந்தால் பாஸ்டருக்கு பிரச்சனை இல்லை, எதிர்க்கிறவங்க கூட்டம் அதிகமாக இருந்தால் பாஸ்டருக்கு பிரச்சனை. அவரோ எனக்கு தெரியாமல் முன்னாடி இருந்த பழக்கத்தில் என்னை கூப்பிட்டு பேச வைக்கிறாரு. இப்போ நான் போய் பேசுகிறேன், பேசி கொஞ்சம் எதிர்ப்பு அதிகமாகிடுச்சுன்னா பாஸ்டருக்கு என்ன செஞ்சுருவாங்க, அங்கே இங்கேயும் சொல்லி கொஞ்சம் பிரச்சனையாக கொடுத்துருவாங்க. இந்த சிச்சுவேஷனில் தான் நினைஞ்சேன், சரி போவோம் கடவுளை நம்பி மூவ் பண்ணுவோம் சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இது போனேன். ஆனால் அப்போ எனக்கு ஒரு வசனம் நான் வந்துச்சு. அந்த வசனத்துக்கு பேர் என்னன்னா, மனிதனையா தேவனையா யாரை நீ பிரியப்படுத்த பார்க்குற. இப்போ அவங்களுக்கு சங்கடம் வரும், அவங்களுக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பேசாமல் விட்டேன். எனக்கு கிடைச்ச சான்ஸை வச்சு நான் பேசாமல் விட்டேன்னா, பேசுனா அவங்களுக்கு தான் சங்கடம், ஆனால் பேசாமல் விட்டா யாருக்கு சங்கடம், கடவுளுக்கே சங்கடம். அப்போ சரி கிடைச்ச சான்ஸாக பயன்படுத்தி பேசுவோம் அப்படின்னு கொஞ்சம். ஆனால் அன்றைக்கி நான் பேசிக்க கூடாது, நான் திருவிருந்து வச்சு கொஞ்சம் இழுத்து பேசிட்டேன். இருந்தாலும் அவங்க 1 மணிக்கு நிப்பாட்டுறவங்க பூரா பார்த்தீங்கன்னா 1:45 தாண்டி போயிடுச்சு, 2 மணிக்கிட்ட போயிடுச்சு. ஆனால் அவங்க யாரும் நிப்பாட்டலை. பாஸ்டர் தான் அவங்க நிப்பாட்ட சொல்லுவாங்களான்னு சொல்லி போய் நிப்பாட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பாஸ்டர்கிட்டே சொல்லியிருக்காங்க, எதுக்கு நிப்பாட்டினீங்க, நல்லா போயிட்டு இருந்துச்சுல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, கடவுள் அங்கே அசைவாடி அங்கே அந்த காரியங்களை பூரா அப்சர்வ் பண்ண வச்சுருக்காங்க. ஒரே ஒருத்தரை தவிர அவரும் பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நானுங்கிற ஒரு இதில் மட்டும்தான் எனக்கு நிறையா தெரியும் சொல்லி தான் என்னது வாக்குவாதம் பண்ணாரே தவிர சத்தியத்தின் அடிப்படையில் என்ற வாக்குவாதம் அவரும் பண்ணலை. அப்போ எல்லா அங்கே நம்ம ஒன்று நினச்சிட்டு போனோம், ஆனால் கடவுள் இன்னொரு விதமாக மாற்றி அமைத்தார் என்பதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு மட்டும் அங்கே மட்டும் இல்லை, அடுத்து இன்னொரு சபைக்கு கூப்பிட்டு போனார், அடுத்து இன்னும் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி காரியங்கள் போய்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ அதே சத்தியம் நேற்று அங்கே நான் கொடுத்தது தான். இது நான் கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி எழுத வச்சது. அவர் திடீர்னு கூப்பிடும் போது எனக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியல. அந்த சத்தியத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்துகிட்டு போனேன். அப்போ அங்கே போய் அவங்கள்ட்ட பேசணும். அதுக்கப்புறம் இப்போ அதே சத்தியத்தை தான் இப்போ உங்களுக்கும் நான் சொல்ல இருக்கேன். அது என்ன சொல்ல வரேன்னா, இன்று உங்களை நான் மத்தியில் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன தலைப்புன்னு சொல்லி பார்க்கும்போது சுவிசேஷம். சுவிசேஷம் புரிஞ்சுங்களா? ஓகே, எடுத்து வாசிங்க. மத்தேயு 24:14 வாசிங்க. கொஞ்சம் வேகமாக வசனம் எடுத்து வாசிங்கன்னா அந்த காரியங்கள் சீக்கிரமாக மூவ் ஆகி போகலாம். மத்தேயு 24:14. ஏன்னா உலகத்துல நிறைய பேர்த்த வஞ்சிக்க போறாங்க, ஒருத்தனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். 14 தானே வாசிக்கிறீங்க? 14 24:14 ஓகே பாத்துங்க. இந்த இயேசு கிறிஸ்து 24 என்ன சொல்றாருன்னா, நிறைய பேர் கிட்டத்தட்ட 4-5 தடவை அங்க வஞ்சனை வரும். நிறைய பேர் எத்தனையோ பேர் வஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வஞ்சனைகளும் மத்தியிலையும் இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது உலகத்துக்கு முடிவு வரும். இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், சுவிசேஷம் மற்ற சபையா இருக்கட்டும் நம்ம சபையா இருக்கட்டும் பிரசங்கிக்கிறோமா பிரசங்கிக்கலையா? பிரசங்கிக்கிறோமா பிரசங்கிக்கலாம்? அப்புறம் என்ன முடிவு வரல? இன்னும் எல்லாத்துக்கும் போய் சேரலை. கரெக்டா? எல்லாத்துக்கும் இந்த செய்தி போய் சேரலை. எல்லாத்துக்கும் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கு முடிவு வரும். உலகத்தில் உள்ள முடுக்கில் இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த செய்தி போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கு முடிவு வரும். அப்படிதானே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. வாசிங்க மத்தேயு 10:23 வாசிங்க. மத்தேயு 10:23. ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்துக்கு ஓடி போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் முடியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கடவுள் சொல்றாரு, நீங்க இஸ்ரவேல் பட்டணத்தை பூரா நீங்க முடிச்சிடவே மாட்டேது. இஸ்ரவேல்னா யாரை சொல்றாங்க? கிறிஸ்தவர்களை பூரா நீங்க சந்தித்து முடிச்சிடவே முடியாது. இதுல இருந்து உலகத்துல எல்லாத்துக்கும் போகணும். ஒரு விஷயம் சொல்லுங்க, பைபிள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்கள்ட்ட தான் பைபிளை பத்தி பேச முடியும்.
இயேசு கிறிஸ்து யாருக்கு தான் வந்தாரு? யூதர்களுக்கு தான் வந்தாரு. அந்த நேரத்துல பிரசன்ட் யூதர்களுக்கு தான் முக்கியம். யூதர்களுக்கு தான் கிருபை காலம் முடிய போகுது. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் வந்தாங்க. யார்கிட்ட பேசினா நம்புவாங்களோ அவங்ககிட்ட தான் வந்தாங்க. அந்த நேரத்துல வந்து இந்தியாவில் வந்து பேசிக்கிட்டு இருந்தா அவர் வர வேண்டியது எதுக்கும் அங்கே தான் வந்தார். அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து அங்கே 2000 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பெரிய பெரிய டெவலப்மெண்ட் ஆகி சபை பெருசாகி வந்து 2000 வருஷத்துக்கு அப்புறம் வேணா அவர் வந்திருந்தா இங்கே வந்திருக்கலாம். இப்போ வந்திருந்தா. ஆனால் அப்போ வரும்போது அவர் எங்கே தேவையோ அங்கே தான் வந்தார். அங்கே தான் அவர் பிரசங்கித்தார். எங்கே அதை எடுப்படுமோ அங்கே தான் சொல்ல முடிஞ்சுச்சு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ ஒருத்தங்க இதுக்கு தவிர நடந்துருக்காங்கன்னா அவங்க பூஜை பண்ணுறாங்க. அது பூஜையை போய் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க நம்பிக்கை அது, அதனால அவங்க பண்ணுறாங்க. அந்த நம்பிக்கையை நம்ம மாற்றணும். அவங்க மாற்றினா முதல்ல நம்ம பைபிள் மேலே அவங்க நம்பிக்கை கொண்டு வரணும். அப்போ தீர்க்க தரிசனத்தை சொல்லணும். அவங்க சொல்லி அவங்க நம்பிக்கை கொண்டு வச்சு நம்ப வச்சு தான் நம்ம அது பண்ண முடியும். அப்போ பாருங்க, அதுதான். அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அப்போ இப்போ பிரசங்கிக்கிறோமா இல்லையா? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சுவிசேஷம் என்றால் என்ன? நேற்று சபையில் கேட்குறேன். எல்லாம் அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? திணற ஆரம்பிச்சிட்டாங்க. புரிஞ்சுங்களா? நமக்கும் அப்படி தான். நம்மளும் என்ன செய்யணும்? கொஞ்சம் திணற தான் செய்வோம். சுவிசேஷம் என்னங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒரு அபிப்பிராயம் உங்கள் மைண்டில் இருக்கும். உங்கள் மைண்டில் இருக்கிற அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். சுவிசேஷம் என்றால் என்ன சொல்லுங்கள். உங்கள் மைண்டில் இருக்கிற அபிப்பிராயம். சுவிசேஷம்னா முதல்ல சொல்லுவோம்ல, இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு ஆரம்பிப்போம்ல. அது போல உங்கள் மைண்டில் இருக்கிற வார்த்தைகளை சொல்லுங்கள். சுவிசேஷம் என்றால் என்ன? தேவனுக்கு ஒரு குமாரன் இருக்கார், அதை சொல்லணும். ஓகே, தேவனுக்கு ஒரு குமாரன் இருக்கிறார், அதை சொல்லணும். ஷார்ட்டா சொல்றாரு. ஆனால் சுவிசேஷம் என்றால் என்னன்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. அவருடைய பிறப்பு, இறப்பு, அவருடைய உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சுவிசேஷம் என்றால் என்னன்னா அது மட்டும் கிடையாது. அது 3ல் 1 பங்கு தான். 3ல் 1 பங்கு தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து இறந்து பரலோகத்துக்கு போயிட்டாருன்னா எத்தனை வருஷத்துல முடிஞ்சுச்சு? 33 வருஷத்துல முடிச்சு. ஆனா அவர் இப்ப என்ன செய்யறாரு? உலகத்துக்கு முடிவு புரிந்ததும் நம்ம கூட இருப்பாராமே அப்படின்னா எப்படி? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாரு? நமக்காக இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? இப்ப அதுக்கப்புறம் நமக்குள்ள வந்து என்ன செய்யறாரு? ஏதோ வாசப்படியில இருந்து கதவை தட்டுறாராமே, அவர் என்ன செய்ய காத்திருக்கிறாரு? இது எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சு பேசுறதுக்கு பேர் தான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளிலிருந்து அக்கு வரைக்கும் பேசுறது தான் சுவிசேஷம். அவருடைய ஒரு வாழ்க்கை வரலாறு, உலக வாழ்க்கை வரலாறு, அவர் பிறந்திருக்கிறாரு, அவர் அப்படி சொல்லி அந்த இறந்தாரு பரலோகம் போனாரு, இந்த விஷயத்த மட்டும் பேசுறது இல்ல. அவர் நமக்குள்ள வந்து எப்படி வாசம் செய்கிறார் என்கிற விஷயத்தை நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் சுவிசேஷம். அவர் தான் வந்து எப்படி இருக்க போறாரு என்கிறத பத்தி நம்ம படிக்க இருக்கிறோம். சரி, இப்ப இந்த வார்த்தையில நல்லா கவனிங்க. சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படணும். அப்ப முடிவு வரும். இப்ப என்ன சபையும் பிரசங்கிக்கிறாங்களே, அவங்க கரெக்டா பிரசங்கிக்கிறாங்களா? இல்ல. ஏன்னா முடிவு வரல. இல்ல, ஒரு விஷயம் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் செய்தி போறது கிடையாது. சரியான சுவிசேஷம். ஏன்னா வார்த்தையை கவனிங்க. இந்த சுவிசேஷம் என்ன அர்த்தம்? இத பேசுறது யாரு? மத்தேயு பேசுறாரு, இயேசு கிறிஸ்து பேசுறாரு. அப்ப நாங்க இப்ப பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷம் அர்த்தம் புரியுதுங்களா? பவுல் பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷம், சீசர்கள் பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும். அது எப்போ ஒருத்தருக்கு ஒரு கூட்டம் எந்திரிச்சு அந்த சத்தியத்தை அவரோட சுவிசேஷத்தை நாங்க ஆதியிலே சொன்னது போலவே பையர்கள் மூப்பர்கள் சொன்னது போலவே திருப்பியும் கரெக்டா சொல்றாங்களோ அப்போது என்ன வரும்? அந்த காலம் இப்ப வந்துருச்சா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப நமக்கு அந்த காலத்துல அவங்க எப்படி சொன்னாங்களோ அப்படிதான் நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா என்பதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப சுவிசேஷம் இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை பூரா நீங்க என்ன செய்யணும்? அடுத்து இந்த சுவிசேஷத்தை நான் ஒரு ஆள் மட்டும் பிரசங்கிக்க கிடையாது, ஒவ்வொருத்தங்களும் பிரசங்கிச்சா தான் யார் உலகத்துக்கு என்ன வரும்? முடிவு வரும். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சுவிசேஷம்னா எந்த சுவிசேஷம்? வேற இயேசுவை பத்தி பிரசங்கிக்கிறாங்க, வேற ஆவியை பத்தி பிரசங்கிக்கிறாங்க. வசனம் சொல்லுதா இல்லைங்களா? நாங்கள் அறிவிக்காத வேற ஆவியை பத்தி பிரசங்கிக்கிறாங்களோ, நாங்க அறிவிக்காத வேற இயேசுவை பிரசங்கிக்கிறாங்க சொல்லி சொல்றாங்கல்ல. அப்ப நாங்க அறிவிக்காத வேற தேவனை பத்தியும் பிரசங்கிக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப சீசர்களும் இயேசு கிறிஸ்துவும் தீர்க்கதரிசிகளும் நம்மளுக்கு பிரசங்கித்த அந்த சுவிசேஷத்தை சொன்னாதான் முடிவு. அதுதான் நாங்க வேலை செய்யும். அந்த சுவிசேஷம் தான் என்ன செய்யும்? மனிதர்களுக்கு தேவபலனா இருந்து என்ன செய்யும்? நம்மளை ரட்சிக்க முடியும்.
தவறான செய்தி ஒரு தவறு வந்து உண்மைன்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அதனால நமக்கு ஆவியில மாற்றம் ஏற்படுமா, இல்ல தேவன் மேல அன்பு உண்டாகுமா? எதுவும் நமக்குள்ள வந்து ஒரு விரக்தியா தான் இருப்போம். புரிஞ்சுங்களா? ஒரு வறண்ட நிலத்துல வந்து தண்ணி ஊற்றி அங்கே விதை இருந்தால் தான் அது முளைக்கும். விதை மட்டும் இருந்தால் போதாது, அதில் தண்ணியும் ஊற்றணும். அந்த தண்ணி எது தண்ணி? ஜீவ தண்ணியாக இருக்கணும். அந்த ஜீவ தண்ணி தான் வரணும். அதுக்கு போல் சீமனை போச்சுன்னா கருகி போயிடும். ஜீவ தண்ணி சொல்கிறது யாரை தான் குறிக்கும்? இயேசு கிறிஸ்து தான் ஒரு விதைக்கு உயிரை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துனுடைய அவரே அல்லாமல் வானத்துக்கு கீழே வேறத்தொருடைய நாமமே இல்லை. இதை நம்ம புரிந்து செயல்பட வேண்டியதவர்களாக இருக்கிறோம். சரி, இப்போ சுவிசேஷம் சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இந்த சுவிசேஷத்தில் ஒரு நிமிஷம், ஹலோ. இந்த சுவிசேஷம் சொல்லி பார்த்துட்டோம். அந்த சுவிசேஷத்தில் இன்னொரு விஷயம் இருக்கு, நல்லா கவனிங்க. மத்தேயு 24:14 அதில் இன்னொரு விஷயமும் சேர்ந்து இருக்கு. அது என்ன சொல்லுங்க பார்ப்போம். மத்தேயு 24:14 சுவிசேஷம் சொல்லி நம்ம டாபிக்கை படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த சுவிசேஷத்தில் இன்னொரு விஷயமும் கலந்துருக்கு. அது என்ன சொல்லுங்க? சாட்சியாக சொல்றது ஓகே, சாட்சியாக புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் போய் எல்லாரும் சத்தியம் போய் சேர்ந்ததுன்னு கிடையாது. சொன்னாலே போதும். இயேசு கிறிஸ்து காலத்தில் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தாரு. நோவா காலத்தில் நோவா பிரசங்கித்தார். எத்தனை பேர் கேட்டாங்க? அந்த சாட்சியா ஒரு ஆள் இருந்து பிரசங்கித்தாலே போதும், அது எல்லா காலத்துக்கும் போகும். அங்க ஒருத்தர் பஞ்சு பண்ணிட்டு இருக்காரு, அது எல்லாரும் கேட்டு புரிஞ்சுக்கல, ஏன்னா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது சாட்சியாக ஒரு இடத்துல பிரசங்கிக்கப்பட்டு இருக்குது. இப்போ அட்வென்டிஸ்ட்ல எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாது நம்ம எப்படி ஒரு டாபிக் பேசிட்டு இருக்கிறோம்னு? தெரிய வந்துருச்சா இல்லைங்களா? அதுதான் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். இதே மாதிரி மற்ற சபைகளிலும் அங்கங்க நம்ம பத்தி கேள்விப்பட்டாலே போதும். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப இது சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அதுல வார்த்தையை கவனிங்க. இது சும்மா சுவிசேஷம் கிடையாது. அந்த சுவிசேஷத்தோட ஒரு வார்த்தை சேர்ந்து இருக்கு. அது என்ன வார்த்தை? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வெறும் சுவிசேஷம் கிடையாது. இந்த சுவிசேஷம் என்னன்னா ராஜ்யம். நம்ம பரமண்டல பிதாவே சொல்றோம்ல, அதுல ஒரு வார்த்தை என்ன வருது? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோக மண்டலத்தில் செயல்படுவது போல பூலோகத்திலும் செயல்படுவதாக. அவருடைய சித்தம் பூலோகத்தில் செயல்படணும்னா அவர் ராஜ்யம் நமக்குள்ள வரணும். ஏன்னா ராஜ்யம் சொன்னா மக்கள் இல்லாம ராஜ்யம் இருக்கா? சரி, ராஜா இல்லாம ராஜ்யம் இருக்கா? அப்ப ராஜா வந்து மக்களை ஆட்சி செய்யணும்னா ராஜா வந்து எங்க வரணும்? மக்களுக்குள்ள உள்ள வரணும். ஆனா அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? தட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன செய்யறாரு? வாசப்படியில இருந்து தட்டிக்கிட்டே தான் இருக்கிறாரு. யாரும் திறக்கிறது இல்லை. ஏன்னா அவருக்கு திறக்காம வேற ஒருத்தருக்கு திறக்காம திறந்துட்டு இருக்கிறோம். அவர் வேற சொல்றாரு, இல்ல எனக்கு இன்னொரு தெய்வம் இருக்கிறார், மூணாவது தெய்வம், அந்த மூணாவது தெய்வம் தான் என் கூட வரணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அசத்தியத்தின் அடிப்படையில் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன செய்ய முடியல? கடவுளால உண்மைக்கு மாறாக செயல்பட முடியாம அவரும் காத்துக்கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது என்ன செய்யுமா? முடிவு வரும் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப வெளிப்படுத்தல் 14:6 பாக்குறேன் தெரியுங்களா? முத்தூதர் சொல்றாங்க. அந்த முத்தூதர் சொல்லும் போது அவங்க கையில் என்ன இருக்குன்னா, நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து. இந்த சுவிசேஷம் இப்போ உள்ள சுவிசேஷமா, நித்திய சுவிசேஷமா? எப்ப இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும்? இயேசு கிறிஸ்து வரும்போது கடைசியா பிரசங்கிக்கப்படும். அப்போ உலகத்துக்கு முடிவு வரும். இதானே இப்ப நம்ம படிச்ச வரைக்கும் அப்படித்தானே தோணுது. இயேசு கிறிஸ்து வர்ற நேரத்தில் அந்த பிரசங்கிக்கப்படும். 2ஆம் வரைக்கும் கொஞ்சம் முன்பாக அந்த செய்தி பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா அப்படி இல்லை. நம்ம முதல் சொன்ன மாதிரி நம்ம மூப்பர்களும், நம்ம பவுலும், நம்ம இயேசு கிறிஸ்துவும், நம்ம சீசர்களும் பண்ண அதே பிரசங்கத்தை மறுபடியும் இப்ப பண்ணுவாங்க. அப்பொழுது இந்த உலகத்துக்கு முடிவு வரும். அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் வந்துருச்சு. ஏன்னா வசனம் வேணா பாருங்க. மத்தேயு 3:1-2 வாசிங்க. மத்தேயு 3:1-2 படக்கு எடுத்தீங்கன்னா சீக்கிரம் போலாம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குது என்று பிரசங்கம் யார் பண்ணா? யோவான் ஸ்நானகன். முதல் இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யோவான் ஸ்நானகன் என்ன பிரசங்கம் ஆரம்பிக்கிறான்? அவருடைய பிரசங்கத்தின் ஆரம்பமே வனாந்தரத்தில் ஒரு சத்தம் கண்டாச்சு. அந்த சத்தம் என்ன சத்தம்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம்
சமீபத்திருக்கிறது. ஏன் பரலோகராஜ்யம் வரலையா? சமீபத்திருக்கிறது. அதையும் கவனிச்சுக்கோங்க. வார்த்தையில ஒவ்வொரு வார்த்தையும் நுணுக்கமா கவனிக்கணும். அசல் என்ன சொல்லுது? கற்பனையை படிக்கும்போது கருத்தாய் ஆராய்ந்து கருத்தாய் போதிப்பாயாக சொல்றாங்கல்ல, அது போல வார்த்தைய அங்க உள்ளதை உள்ள பிரகாரம் எடுக்கணும். அப்படின்னா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? சமீபமாய் இருக்கிறது. சமீபமாய் இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம படிப்போம். அப்ப என்ன சொல்றாரு? யோவான் ஸ்நானனோட முதல் பிரசங்கம் என்னது? பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. சரி, அடுத்த வசனம் பட்டக்குன்னு எடுங்க. மத்தேயு 4:17 வாசிங்க. இங்க இன்னொருத்தர் பிரசங்கிக்கிறார். அவரையும் என்ன சொல்றாரு பாருங்க. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய அது முதல்னா எது முதல்? அவர் எங்க ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வராருல, அவருடைய முதல் பிரசங்கம் என்னது? நல்லா கவனிங்க. அவங்களுடைய எல்லாருடைய முதல் பிரசங்கம் ஏதாவது இருக்கு? மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபம். பரலோக ராஜ்யம் என்னன்னு பார்த்தா மத்தேயு 24:14 விளக்கிட்டாரு. அவர் பிரசங்கத்துல பாதியில வந்து என்ன செய்யறாரு? உங்களுக்கு விளக்குறாரு. அது ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம். அப்ப வெறும் ராஜ்யத்தை மனம் திரும்புங்கள் ராஜ்யம் சொல்ல, அந்த ராஜ்யம் சொல்றது ஒரு சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்துல ஒரு நற்செய்தி. அப்பா நீ பாவத்தை ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நானே வந்து உனக்குள்ள வந்து இருதயத்தை மாற்றி, கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயா மாற்றி உன் பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு நானே உனக்கு உதவி செய்யறேன். நீ ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுத்தா மட்டும், என் கூட நடந்து வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? தேவன் சொல்கிறார். ஆனா நம்ம சுய பலத்தினாலே பாவத்தை ஜெயிக்க முயற்சி பண்றோம். நம்ம சுய கிரியினால என்ன செய்யலாம்? 10 கற்பனையை டெய்லியும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜெபம் என்ன செஞ்சிடலாம்? முடிஞ்ச அளவுக்கு கீழ்படிச்சு ஒரு தப்புல விழுந்துகிட்டே இருக்கும். ஆனா அவர் நமக்குள்ள வந்தா சுபாவமே மாறிடும். கெட்டதை ஆசைப்படுற இருதயம் நல்லதை ஆசைப்பட ஆரம்பிக்கும். கெட்டதை பார்க்க ஆசைப்படுற இருதயம் நல்லதை பார்க்க ஆரம்பிக்கும். கெட்டதை யோசிக்கிற இருதயம் நல்லதை யோசிக்க ஆரம்பிக்கும். அப்ப கல்லான இருதயம் சதையாக மாறும், மிருதுவாக மாறும். அப்ப புரிஞ்சுக்கோங்க, யார் வரணும்? நித்திய சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் எது? அதான் பாருங்க, எல்லாரும் பிரசங்கிக்க வருது சுவிசேஷத்தை பத்தி, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். அப்ப சுவிசேஷம் சொன்னா அதுக்கு ராஜ்யத்துக்கும் சுவிசேஷத்துக்கு ஏக சம்பந்தம் இருக்கு. ராஜ்யம் இல்லாம சுவிசேஷம் இல்ல, சுவிசேஷம் இல்லாம ராஜ்யம் இல்ல, மக்கள் இல்லாம ராஜா இல்ல, ராஜா இல்லாம மக்கள் இல்லைன்னு சொல்ற கதை தான் இது. புரிஞ்சுங்களா? சரி, இப்ப யார் பண்ணா? யோவானோட முதல் பிரசங்கம் தான். இயேசு கிறிஸ்துனுடைய முதல் பிரசங்கம் அதுதான். அப்ப மத்தேயு 10:7 வாங்க. இங்க இன்னொருத்தவங்களும் அதே பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசுறாங்க. போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். இப்போ சீசர்களை ரெடி பண்ணி எங்க அனுப்புறாரு? ஊழியத்துக்கு அனுப்புறாரு. ஊழியத்துக்கு அனுப்பும் முதல் பிரசங்கம் என்ன பண்ண சொல்றாரு? போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். நீ சொல்றது யாரு? இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. நானும் அந்த பிரசங்கம் தான் பண்ணேன், நீயும் போய் அந்த பிரசங்கம் தான் பண்ண. ஏன்னா இன்னும் ராஜ்யம் வரல, ராஜ்யம் வரப்போகுது. ஆனா ரொம்ப சமீபமா இருக்கிறது. ரொம்ப சமீபமா இருக்குன்னு அர்த்தம். இன்னும் 3.5 வருஷம் கூட ஆகாது. 3.5 வருஷத்துல என்ன வரப்போகுது? தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது. ஏன்னா நான் இங்கே இருக்கிறேன். யாரு? இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறாரு. அவருக்கு போனா தானே வரணும். அது அவங்களுக்கு புரியுற மாதிரி நடிச்சு பார்ப்போம். அப்ப என்ன செய்யறாங்க? இவரும் யோவானும் அந்த பிரசங்கம் தான் பண்றாரு, இயேசு கிறிஸ்துவும் அந்த பிரசங்கம் தான் பண்றாங்க, சீசர்களே அந்த பிரசங்கம் தான் பண்றாங்க. இப்ப சீசர்கள் வந்து அந்த ராஜ்யத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்கறாங்க. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு கோபம் வந்துருது. அவங்க எல்லாருமே அந்த பிரசங்கம் பத்தி தான் பண்ணிட்டு வராங்க. ஆனா இப்ப சீசர்கள் அதே ராஜ்யத்தை பத்தி கேள்வி கேட்கும் போது யாருக்கு கோபம் வருது? தேவனுக்கு கடுப்பு வந்துருச்சு. இயேசுப்பாக்கு என்ன இருந்துச்சு? கடுப்பு வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை படிக்க போறோம். வாசிங்க அப்போஸ்தலர் 1:6-7 வாசிங்கள. அது ஏன் வந்துச்சு சொல்லி நம்ம உங்களுக்கு புரியுற பின்னாடி புரியும். அப்போஸ்தலர் 1:6-7 வாசிங்க. படார்னு எடுங்க. அப்போஸ்தலர் 1:6-7. அப்பொழுது கூடி வந்து இந்த கூடிய 6-7 அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவான தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் காலங்களையும் அறிந்ததற்கு உங்களுக்கு அடுத்ததல்ல. வார்த்தையை போட்டாரு பாருங்க. என்னது அவர் என்ன சொல்றாங்கன்னா, இக்காலத்திலே எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பீங்க அப்படின்னு யார் கேட்கிறா? யார் பேசுறா? சீசர்கள் கேட்கிறாங்க. கடவுளுக்கோ கோபம் வந்துருச்சு. அதை பத்தினா நீ கேட்காத, அது உனக்கு அடுத்தது இல்லை. அது வந்து ஏன் தெரியுங்களா உங்களுக்கு அது கோபம் வருது? காரணம் என்ன தெரியுங்களா? காரணம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்களா. அதுல அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளாகவும் அப்போஸ்தலருக்கு தரிசன
மாற்றி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம் உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார். இதோட படிப்போம். என்னது முதல் ஒரு விஷயம் கவனிச்சிங்க. யோவான் ஸ்நானகன் பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது பிரசங்கம் பண்ணாரு. இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்துல பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு பிரசங்கம் பண்ணாரு. சீசர்களை ஊழியத்துக்கு போக சொல்லும் போது பரலோகராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களை ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. இப்படி இத்தனை தடவை அவர் சொல்லி கொடுத்து அவர் இறந்து திரும்பி உயிர்த்து வந்து திரும்பி 40 நாள் அவர் கூட பேசிட்டு இருக்கும் போதும் கூட எதை பத்தி பேசுறாரு? ராஜ்யத்தினை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு தடவை பேசியுமே அவங்க சீதைக்கு ராம சித்தப்பேன்னு சொல்றாங்க. அப்படின்னா உங்களுக்கு புரியுதுங்களா? என்னன்னா அவர் பேசிக்கிட்டு இருந்த ராஜ்யம் எந்த ராஜ்யம், இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற ராஜ்யம் எந்த ராஜ்யம் சொல்லி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இப்ப சொல்லுவார் பாருங்க, லூக்கா 17:20 வாசிங்களேன், 20-21. அவர் எந்த ராஜ்யத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இவங்களும் எந்த ராஜ்யத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு புரிய வரும். கவனிங்களேன், லூக்கா 17:20-21. வேகம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபோது, பரிசேயர்கள் யாருன்னா அவர் இடத்துல கேட்ட போது தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும்னு சொல்லிட்டு யார் கேட்கிறா? பரிசேயர்கள் கேட்கிறாங்க. கேட்கும்போது அவர்களுக்கு அவர் பிரதிநிதியாக தேவனுடைய ராஜ்யம் பிரதிச்சியமாக வராது, இதோ இங்கே என்றும் அது அங்கே என்றும் சொல்லுவதற்கு ஒண்ணுமே இருக்காது. அப்ப அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு பரலோக ராஜ்யம் எப்போ வரும்னு கேட்கிறாங்க. அது வந்து பிரதிச்சியமா வராதுன்னா என்னது? கண்ணுக்கு தெரியற மாதிரி வராது. இதோ அது அங்க இருக்குது, இதோ அங்க இருக்குதுன்னு சொல்லி சொல்றதுக்கு ஏது இருக்காது. இதோ அங்க கிறிஸ்து இருக்கிறா, இதோ அங்க கிறிஸ்து இருக்கிறான்னு சொல்றாங்கல்ல, சொல்லுவாங்க சொல்லி இருக்குல்ல, அது போல ஏதோ இருக்காது. தேவனுடைய ராஜ்யம் உங்கள் இறுதி உங்களுக்குள் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் யாருக்குள்ள இருக்குதான்? இதெல்லாம் சீசர்கள் கேட்டுட்டு தானே இருந்தாங்க. இந்த பிரசங்கத்தை அவர் பண்ணும்போது சீசர்கள் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அவர் உயிரோட இருக்கும் போது பிரசங்கம் பண்ணிட்டு மறிச்சு வந்து திரும்பி அந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன பிரசங்கம்? பரலோக ராஜ்யம் சொல்றது அதுக்கு ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா யார் தெரியுமாப்பா அப்படி இப்படின்னு சொல்லி அவர் நிறைய விளக்கமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இவங்களும் என்ன பேசுறாங்க? சரீரபுரமான ராஜ்யத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது உலகப்புறாருன்னா புரியுதுங்களா? அவங்க ரோமருக்கு அடிமைகளா இருக்கிறாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அடிமைகளா இருக்கும் போது ஒவ்வொரு ரட்சகர்கள் வந்து ரசிப்பாங்க. இவங்க நினைச்சிருக்காங்க அந்த சிம்சோனு அந்த கிதியோனு அவங்கள போல இவங்களும் ஒரு ரட்சகரு என்ன செய்வாரு, இவர் வந்து ராஜாவா இருப்பாரு. அதனாலதான் அந்த கழுதை மேல உட்கார்ந்து தாவீதின் ராஜாவுக்கு ஓசனா ஓசனான்னு பாட்டு போனது என்ன நினைவகத்துல எல்லாம் இவங்களை வந்து விடுதலை பண்ணுவாரு. நான் வந்து வலது பக்கத்துல உட்காந்துக்கிறேன், நான் இடது பக்கத்துல உட்காந்துக்கிறேன்னு வந்து சண்டை கொடுத்தாங்களா இல்லைங்களா? யாரு? சீசர்கள். அப்ப கூட கடவுள் ஏன் வலது பக்கத்துல உட்கார்றதுக்கு இடது பக்கத்துல உட்கார்றதுக்கு அது கடவுளால் யாருக்கு நியமிக்க போடுதோ அதான் உட்கார்றான்னு அவர் இப்போ பத்தி பேசல. 2வது வருகையில இயேசு கிறிஸ்து கிடைக்க போற ராஜ்யம் இருக்குல்ல, அந்த ராஜ்யத்தை பத்தி தான் அவர் பேசுறாரு. அந்த ராஜ்யத்துல வலது பக்கத்துல யார் உட்கார்றது இடது பக்கத்துல யார் உட்கார்றது அது கடவுள் பார்த்துட்டு. அதான் இவங்க கிட்ட சொல்றாரு, நீ ராஜ்யத்தை பத்தி கேட்கறிய அந்த காலத்தை நேரத்தை அறிவிக்கும் உனக்கு இப்ப டைம்ல அதெல்லாம் 2000 வருஷம் தாண்டி போகுது. உனக்கு இப்ப என்ன தேவை? இப்போ பிரசங்கம் என்ன? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஆவிக்குரிய பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அதை படிடா அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்றாரு என்கிறதா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அது பிரதட்சமாக வராது என்று நம்ம பார்க்கிறோம். சரி, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா இருக்கணும்ல, அந்த ராஜா யாருன்னு சொல்லி பார்க்கணும்ல. சரி, கொலோசியர் 1:13 வாசிங்க. அந்த ராஜா தான் ஆட்சி பண்ணணும். அந்த ராஜா விட்டு இன்னொருத்தர் ஆட்சி பண்ணாருன்னா அதுக்கு அது யாராக போயிடும்? அந்த இடத்த வேற இடத்த எடுத்துக்குவாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப அந்த ராஜா யாரும் கண்டுபிடிங்க. கொலோசியர் 1:13 எடுத்து பாஸ்டா வாசிங்க. கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு இருக்கிற பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். புரியுதுங்களா? அது தெளிவா வாசிங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி. இருளின் அதிகாரத்திலிருந்து அப்படின்னா நம்ம பாவத்துல இருந்து நம்மளை மீட்டு அவரை இயேசு கிறிஸ்து ஏன் பேர் வைக்கிறாங்க? அவர் ஜனத்தை பாவத்திலிருந்து மீட்டு அவரை ரட்சிப்பான்னு சொல்லப்பட்டிருக்குங்களா? அவருடைய பேர் அர்த்தமே என்னது? இயேசு கிறிஸ்துவின் பேர் அர்த்தம். அந்த வரியாளுக்கு பேரை இயேசுன்னு வைக்கணும். அவர் என்ன ஜனத்தை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பார், பாவம் நீக்கி ரட்சிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
அவர் வந்து நமக்குள் வாசம் செய்து நம்மளை பாவத்திலிருந்து வெற்றி சிறக்க வைப்பார் என்பதுதான் அர்த்தம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய பிதாவினுடைய ஆவியை பெற்று அவர் உலகத்துல இப்போ பாடுபட்டு என்ன செஞ்சார், உலகத்துல அவர் மாம்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவர் இந்த உலகத்தை ஜெயிச்சார் தேவனுடைய பலத்தினால். அப்ப அதே தேவனுடைய பலத்தை அவர் பெற்று நமக்கு பொழிந்தொழி அந்த பலத்தினால நம்ம என்ன செய்ய போறோம், பாவத்தை ஜெயிக்க போறோம் என்கிற விஷயத்தை தான் இங்க பேசி வராங்க. அத வசனத்துல பாருங்க, இது யாருடைய ராஜ்யமா, அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். குமாரனுடைய ராஜ்யம், அந்த குமாரன் யாரு, ராஜா தானே. அந்த ராஜா தானே இப்ப நம்ம பரலோக ராஜ்யம் சமீபம் சொன்னா அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள எந்த ராஜா தான் வந்து உட்காரணும், இயேசு கிறிஸ்து தான்ப்பா. அந்த பரலோக ராஜ்யம் சமீபமா சொல்றாங்க. அந்த பரலோக ராஜ்யம் சமீபம்னா எங்க, எந்த கோசம் நாளா யோசிச்சுக்கோங்க, புரிஞ்சுங்களா? அங்க வந்து நம்ம மண்டையில உட்கார வேண்டியது யாரு, ஆசைப்பட்டு உட்கார அமர வேண்டியது யாரு, நம்ம முதல் வாசமே சாட்சி சொல்லும் போது நம்முடைய குமாரனுடைய ஆவியை நம்ம இருதயங்களில், கலாத்தியர் 4:6 வாசிங்க. கலாத்தியர் 4:6. கலாத்தியர் 4:6 என்ன பண்ணுது, குமாரன் வந்து நம்மள ஆசனம் போட்டு உட்காருவார்னா அவர் தான் நமக்கு பரிசுத்த ஆவியாக வந்து யார் கூட உட்காரணும், நம்ம இதயத்துல உட்காரணும் சொல்லி நீங்கள் புத்திரா இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். தேவன் என்ன செஞ்சாரா, உங்கள் இருதயங்களை, கலாத்தியர்ல பேசுறாரு, அனுப்பினதை பத்தி பேசுறாரு. அங்க அனுப்ப போறதை பத்தி இங்க பேசிட்டு இருக்காங்க, புரிஞ்சுங்களா? இங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, பரவராஜ சமீபம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க முடிஞ்சது கலாத்தியர்ல என்ன சொல்றாங்க, அனுப்பினதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப குமாரனுடைய ஆவியை நம்ம இருதயங்களை ஊட்டிருக்கிறார். நம்ம ஆவி யாரு, தேவகுமாரன். அப்ப புரிஞ்சுக்கோங்க, பரிசுத்த ஆவின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி இன்னொரு மூணாவது தெய்வம் அல்ல. அப்படி நினைச்சோம்னா அந்த தெய்வம் யாரா தான் இருக்கும், இயேசு கிறிஸ்துவா தான் இருக்கணும். அது அப்படி ஒருவேளை நம்ம தப்பா மூணாவது தெய்வம் இருக்குன்னு நினைச்சோம்னா அந்த இடத்த சாத்தான் எடுத்துக்குவான். அப்ப சாத்தான் தான் நம்மள ஆட்சி பண்ணுவோம். சாத்தான் எடுத்துக்கிட்டாலும் அந்த நம்ம மூளைக்குள்ள யார் வந்துட்டா, சாத்தான் வந்துடுவான், புரிஞ்சுக்கலாம்? அப்ப சத்தியம் சொல்றது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், பாவத்துல இருந்து இருள்ல இருந்து உங்களை விடுதலையாக்கும், அறியாமையில இருந்து தெரிந்த புத்திக்கு விடுதலையாக்கும். அப்ப சத்தியம் நமக்கு தெரியணும். சத்தியம்னா சத்தியமா தெரியணும். சத்தியம்னா அர்த்தம் உண்மையாக நமக்கு தெரிஞ்சாதான் சுவிசேஷம் நமக்கு ஒரு தேவ பலனாக இருந்து நம்மளை மீட்டெடுக்கும். அப்ப இந்த சுவிசேஷம் எங்க பிரசங்கிக்கப்படணும், உலகம் முழுவதும் சாட்சிக்காக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது உலகத்துக்கு முடிவு வரும். அப்ப இந்த செய்தி இப்ப கேட்கப்படுறோம், இந்த செய்தியை கொண்டு போய் நீங்களும் எல்லாத்துக்கும் சேர்க்க வேண்டியது என்னது, உங்களுடைய கடமையா இருக்குது. இந்த செய்தியை நீங்களும் போய் சொன்னாத்தான் இரண்டாவது காட்டி காத்திருக்கிறோம் சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் நமக்கு இருக்குது என்று நம்ம புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப அது இயேசு கிறிஸ்து தான் சொல்லி நம்ம ஊர்ஜிதமா இன்னும் படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க. மத்தேயு 16 வாங்க. மத்தேயு 16 ஒரு சம்பவம் நடக்குது. மத்தேயு 16 பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ கள்ள தீர்க்கதரிசினே சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நடக்கவே இல்லை. அவர் சொன்னது இன்னமுமே நடக்கலை. ஒரு மத்தேயு 16 சொன்னது. அதனாலவே என்ன செய்றாங்க, உலகத்தில் பார்த்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசின்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல் லிஸ்ட்டில் யார் வரா, இயேசு கிறிஸ்துவே வருவார். ஏன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால அது நடக்கும்னு சொல்லிட்டு சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் சொன்னது என்ன வார்த்தை, அந்த வார்த்தை நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குதா, இன்னும் நடக்காமல் இருக்குதா, நடந்துருச்சா என்பதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். வாசிங்க மத்தேயு 16 27 28 வாசிங்க. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை புரிந்துள்ளவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவன் கிரியத்தக்கதாக அவனுக்கு பலனளிப்பார். இது வந்து இரண்டாவது வரியை பற்றி பேசுறாரு, கரெக்டுங்களா? இந்த வசனம் வந்து இரண்டாவது வரியை பற்றி பேசுது. அடுத்த வசனம் ஒரு காரியத்தை பற்றி பேசுது. அந்த வசனமும் மேல உள்ள வசனமும் சேம் காரியத்தை தான் பேசுன்னு சொல்லி நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். பாத்தீங்களேன், இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தை வருவதை காணும். இங்கே நிற்கிற நல்ல வசனத்தை கவனிங்க, வசனத்தாங்க கவனிங்க, வார்த்தையை கவனிங்க. பைபிளை வாசிக்கும் போது வார்த்தையை கவனிங்க. மத்தேயு 16 எடுத்துக்கோங்க. 16 28 திரும்பி பாருங்க. 16 28 இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். நீங்க கவனிங்க, யார் வராரா? மனுஷகுமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்திலே வருவதை இங்க நிக்கிற சிலர் வந்து காண்றதுக்கு முன்னாடி என்ன செய்ய மாட்டீங்க,
மரணத்தை ருசி பார்க்க மாட்டீங்க. மேல உள்ள வசனம் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்குது? அதுக்கு முன்னாடி வசனம் 2ஆம் வரியை பத்தி பேசுது. அப்ப இங்க கீழே உள்ள வசனத்தையும் எங்க கொண்டு போய் சேர்த்துக்கிட்டாங்க? 2ஆம் வரியில அவர் ராஜ்யம் சொன்னாலே முதல் சீசர்களா இருக்கட்டும், நம்மளா இருக்கட்டும், நம்ம அட்வென்டிஸ்ட்ல பரலோக ராஜ்யம் பத்தி பேசுற எந்த இதை சொல்லுவாங்க, எந்த அதிகாரத்தை தான் சொல்லுவாங்க. தானியேல் 2ஆம் அதிகாரத்துல வர ஒரு ராஜ்யம் இருக்கும் பாத்தீங்களா, அவர் கல்வி ராஜ்யம். பரலோக ராஜ்யம் சொன்னாலே இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதிகமா. தானியேல் 2ஆம் அதிகாரத்துல நேரடியா வருவார்ல, அவரு பிதாவின் மகிமை பொருத்தினவராக வராது பாத்தீங்களா, அந்த ராஜ்யத்தை தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, பரலோக ராஜ்யம் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் யோவானும் பேசின அந்த ராஜ்யத்தை பத்தி யோசிக்கிறது இல்ல. அப்ப அந்த 2ஆம் வரியில உள்ள பிசிக்கல் ராஜ்யத்தை பத்தி நினைச்சாங்கன்னா அங்க என்ன ஆவிக்குரிய ராஜ்யத்தை விட்டுடுறாங்க. அதுதான் இங்கேயும் நடக்குது. இங்க என்ன நடக்குதுன்னா, இங்க அங்க நிக்கிறவங்க சிலர் வந்து மரணத்தை ருசி பார்ப்பதில்லைன்னு சொல்றாங்க. அப்ப அங்க நிக்கிறது, இப்ப உதாரணத்துக்கு இப்ப நாங்க இங்களுக்குள்ள இயேசுகிறது உங்களை பார்த்து சொல்றாரு, இங்க நிக்கிறவங்க சிலர் நான் ராஜ்யத்திலே வருவதை காணும்னு நீங்க மரணத்தை ருசி பார்ப்பதில்லைன்னு சொன்னா அவர் இன்னும் வரவே இல்லையே. 2ஆம் வரி எப்படி நம்ம நினைச்சோம்னா 2000 வருஷமா மனுஷன் உயிரோட வருவான். 1000 வருஷமே பாவத்துக்கு அப்புறம் 1000 வருஷத்தை தாண்டவே முடியல, தொடவே முடியல. 2000 வருஷம் உயிரோட இருப்பானே, 2000 வருஷம் உயிரோட இருக்கிறாங்க. வாண்டரிங் ஜூஸ் சொல்லி சில குரூப் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து சாகவே இல்லை ஜூஸ். ஆனால் யூதர்கிட்ட தான் சொன்னார் இயேசுகிறது. எப்படியா இருந்த மாதிரியே எடுத்துக்கிட்டு ஒரு பொருளையை கலப்பிக்கிட்டு ஒரு 100 வயது தொட்டவங்களை பூரா சேர்த்துக்கிட்டு அவங்க தான் என்ன செஞ்சுக்கிறது, வாண்டரிங் ஜூஸ். அவங்க வந்து எங்க வாண்டரிங் ஜூஸ்னா அவங்க யார் 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 அந்த ஜூஸ் அங்கே இருக்கிறாங்களாமே, ஜூஸ்னா அந்த யூதர்கள் இருக்கிறாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வருகிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாத்தானுடைய பெரிய பெரிய அற்புதம் நடக்குதுங்களா சண்டை காலகட்டத்தில், அப்போ வந்து நிற்பாங்க. நாங்கள் தான் வாண்டரிங் ஜூஸ் 2000 வருஷமா இருந்தோம், இயேசு கிறிஸ்து பேசும்போது நாங்கள் அந்த கூட்டத்தில் இருந்தாலும் கூட வந்து நிற்பாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்படியே நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. அப்போ என்ன மேடம், அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லி இப்போ சொன்னா, இப்போ நம்ம படிச்சு வந்தீங்களா, சுவிசேஷம் என்ன, தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்ன, அது கண்ணால பாக்குற ராஜ்யம் இல்லப்பா. நான் அப்படியே படையோட வரேன் பாத்தியா, அந்த ராஜ்யம் இல்லப்பா. படையோட வர ராஜ்யத்தை நீங்க எதிர்பார்க்காதீங்கப்பா, அது கண்ணால பார்க்க முடியாது, அது உங்களுக்குள்ளே இருக்கிற ராஜ்யம். அப்ப உங்களுக்குள்ளேனா குமாரனுடைய ராஜ்யம், குமாரன் வந்து தங்குற ராஜ்யம், குமாரனுடைய ஆவியை இயேசு கிறிஸ்து பிதா அனுப்புறாரு பாத்தீங்களா, அந்த ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை பத்தி எதிர்பார்க்கப்பா. அந்த ராஜ்யம் தான் எங்க வந்து உட்கார போகுது, உங்களுக்குள்ள வந்து உட்கார போகுது. அப்ப அந்த ராஜ்யத்தை பத்தி, அந்த ராஜ்யத்தை கண்ணால பார்க்கும்போது இங்க நிக்கிறவங்க சிலர் மரணத்தை ருசி பார்ப்பதுன்னா அது எந்த ராஜ்யம்? இப்ப ஆல்ரெடி சீதர் 30ல இருந்து 40 வயசு வரைக்கும் இருந்திருக்கும். அதுல இருந்து அவங்க சாகாம இருக்கணும்னா எத்தனை வருஷம் வரைக்கும் போகலாம்? இன்னொரு 50 வருஷம் போகலாம். அந்த 50 வருஷத்துக்குள்ளதான் எதிர்பார்த்துக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து மறிச்சு சில நாட்கள்லயே இது அந்த சம்பவம் நடந்துருச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து இங்க நல்லா கவனிங்க, அந்த வசனம் என்ன சொல்றது 28ல, மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்திலே மனுஷகுமாரன். இப்ப ராஜ்யம் சொல்றது இருதயத்துக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிறதா ராஜ்யம் சொல்லிட்டாரு. இப்போ உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்து இருக்குன்னா மனுஷகுமாரன் வருவாருன்னா மனுஷகுமாரன் தானே வந்து இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிறது தான் ராஜ்யம் சொல்லி முடிச்சிட்டாரு. அப்ப அது உங்களுக்குள்ள இருக்கிற ராஜ்யம்னா இப்ப மனுஷகுமாரன் தான் ராஜ்யத்தில் வருவார்னு வசனம் சொல்லுதா இல்லைங்களா? 28ல என்ன சொல்லுது? மனுஷகுமார் வாசிங்க திரும்பி 16 28. தம்முடைய மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்திலே வருவதை காணும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. அப்ப மனுஷகுமாரனா யாரு? இயேசு கிறிஸ்து ராஜ்யத்திலே வருவதை காணும் முன். இதே சம்பவம் எங்க வருதுங்களா? மார்க்ல வரும். அங்க பாத்தீங்கன்னா இந்த 27ஆம் வசனம் 2ஆம் வரியை பத்தி பேசுதுல, 28ஆம் வசனம் அவருடைய ராஜ்யத்தை பத்தி பேசுதுல. இப்ப 27ஆம் வசனம் மார்க்ல 8ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்திலே முடிஞ்சிடும். ஆனா 29ஆம் வசனம் 9ஆயிரத்துல ஃபர்ஸ்ட்ல வரும். இப்ப 9ஆயிரத்துல ஃபர்ஸ்ட் வசனம் வாசிக்கும் போது அந்த 2 வசனம் தனித்தனியா பிரிச்சிருவாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, ரெண்டு சேர்த்து வச்சு இது பண்றதுனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க, 2ஆம் வரியில் அவர் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் ஜாக மாட்டாங்கன்னாங்களே, அவர் இன்னும் வரவே இல்லையே. அப்ப இங்க சாகாம நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் ஒரு சிலர் எப்படி மனுஷன் ஜாகாம இருக்க முடியும், செத்து இருப்பாங்களே. அப்போ அவங்க இயேசு கிறிஸ்து கல்ல தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு கதை கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மை நான் அவர் சொல்லி ஏதாவது நடக்காம இருந்திருக்கா? இல்ல. அவர் சொன்ன எல்லாம் மத்த 24 சொன்னதே நடக்குதுன்னா அவரை பற்றி சொல்றது நடக்காம இருக்குமா? அப்ப அது நடந்துருச்சு. அது எங்க நடந்திருக்குன்னு வேதத்துல சொல்லாமையா இருக்கும். அந்த பத்தி தான் நம்ம படிக்க போறோம். மார்க் 9 வாங்க. மார்க் 9ல 8ஆம் அதிகாரத்துல முதல் கடைசி வசனம் வாசிங்க. ஆகால் விபச்சாரமும் பாவமுள்ள இந்த சந்ததி
என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரன் தமது பிதாவின் மகிமை பொருளியவனாய் அவரை குறித்து மனுஷகுமாரன் தமது பிதாவின் இந்த மகிமை மையம்னு ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா? அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. மகிமைனா என்னன்னு உங்களுக்கு புரியும், புரிஞ்சுங்களா? அவருடைய மகிமைனாலும் பரிசுத்த ஆவியின் தான் அர்த்தம். அவருடைய பரிசுத்த ஆவி அளவில்லாமல் இயேசு கிறிஸ்து பெற்று இங்க வருகிறார். அவருடைய பிரசன்னத்தை கொண்டுகிட்டு எங்க வராரு? அவர் இறங்கி வரும்போது கத்தியை கொண்டு வரும்போது பிதா அங்கதான் இருக்கிறாரு. ஆனா அவருடைய பிரசன்னத்தோட யார் வரா? இயேசு கிறிஸ்து இங்க வராருன்னு அர்த்தம். அப்ப பாருங்க, பிதாவின் மகிமை பொருள் வராங்க, பரிசுத்த தூதர்களோடு அவர் வருகிறார். இப்ப இந்த வசனம் எங்க முடிஞ்சிருது? 8ஆவது இடத்துல முடிஞ்சிருது. ஆனா 9வது இடத்துல முதல் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நம்ம அங்க பார்த்த விஷயத்த சொல்லுது. ஆனா லைட்டா மாத்தி சொல்லப்படும். அங்க என்னது? குமாரன் நம்முடைய ராஜ்யத்திலே வருவதே சொல்லப்படும். இங்க குமாரனை தூக்கிட்டு வேற விஷயம் கலந்து வரும் பாருங்க. இங்க வாசிங்க. அன்றியும் அவர் அவரை நோக்கி, இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடும் வருவதை காணும் மரணத்தில் ருசி பார்ப்பதை. வார்த்தையை கவனிக்க. இங்க நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யம், மனுஷகுமாரன் நம்முடைய ராஜ்யத்திலே வருவது அந்த வசனம் சொல்லுது. இங்க மனுஷகுமாரனை தூக்கிட்டு தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. அதே சம்பவத்தை மாத்தி சொல்றாங்க. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. பலம்னா என்ன? பலம் சொன்னா இயேசு கிறிஸ்துனுடைய பலத்தோடு வர்றாங்கன்னா என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியோடு இங்கே இறங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த சம்பவம் எதை பத்தி பேசுது? பெந்தகோஸ்தே நாளை பத்தி பேசுது. ஏன்னா தலையில தண்ணி ஊத்தீங்கன்னா அவங்க உடம்புலயே கீழே வடிஞ்சு வருமா வராதா? அப்ப பரலோகத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டா பிதா தன் குமாரனை தலையில அபிஷேகம் பண்ணா அந்த அபிஷேகம் வடிஞ்சு கீழே வருமா வராதா? பெந்தகோஸ்துல நிரம்பி பாத்திரம் நிரம்பி வலிகிறதே சொல்றாருல்ல. மற்ற என்னது சங்கீதம் 23 சொல்றாருல்ல. அது போலதான் இயேசு கிறிஸ்துவ அங்க அபிஷேகம் பண்றாங்க. அபிஷேகம் பண்ணும்போது என்ன செய்யுது? அந்த பாத்திரம் நிரம்பி எங்க பெந்தகோஸ்து நாளைக்கு தீ நாக்கு வடுவில் அப்படியே வந்து மேல யார் மேல அமருது? சீசர்கள் மேல அமருது. அதை நீங்கள் பாப்பீங்க சொன்னாரா? நீங்க நிக்கிறவங்க சிலர் அதை பாப்பீங்க சொன்னார்ல. அங்க நிக்கிறவங்க சிலர் யார்? முக்கியமா இருக்கிறது சீசர்களா? சீசர்களே பார்த்தாங்களா இல்லைங்களா? அதை பார்த்து அதை பெற்றுக்கொண்டாங்களா இல்லைங்களா? அதுதான் அவர் சொன்னாரு. அப்ப அந்த பவர்ல வந்தது யாரு? நானே வருவேன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? என்ன சொல்றாரு? மத்தேயு யோவான் 14 சொல்றாருல்ல, I will send you another comforter அப்படின்னு சொல்லிட்டு, I will not leave you comfortless. நான் வந்து உங்களை ஒரு தேட்டர் வாங்க அனுப்புவேன்னு சொல்றாரு. வேற ஒருத்தர் சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு கீழே நான் உங்களை திக்கற்றலாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன். திக்கற்றலாக தமிழ்ல என்ன போட்டுக்கணும்? தேட்டர்களாக விடேன், நான் தேட்டர்களாக அனுப்புவேன், நானே உங்களை தேட்டர்களாக நானே வருவேன். புரிஞ்சுங்களா? அப்ப அவர் என்ன சொல்றாரு இன்னொரு வருஷத்துல, நான் இன்னும் மகிமைப்படவில்லை. நான் பர்வத்துக்கு ஏறினால் பரிசுத்தாவி வரும். பர்வத்துக்கு இவர் ஏறினா ஏன் பரிசுத்தாவி வரணும்? இவரு தான் அங்க போய் அவருடைய பிரசனத்தினால நம்மளை நிரப்ப முடியும். இங்க இவர் என்னவா இருக்கிறாரு? மனுஷகுமாரனாக மனித உடல்ல இருக்கிறாரு. அவர் திரும்பியும் மகிமையின் ரூபத்தை எடுத்து, மறுரூபம் தான் மகிமையின் ரூபம். புரிஞ்சுங்களா? மகிமையின் ரூபத்தை எடுத்து அவர் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? மகிமையின் ரூபம்னா நிறைய ஆவியின் சரீரம். ஆவியின் சரீரத்தை எடுத்து தான் எல்லாத்துலையும் வியாபித்திருக்க முடியும். நம்மளால எல்லாத்துலையும் வியாபித்திருக்க முடியும். சாத்தானால இங்க இருந்து இப்ப நம்மளால ஒரு போதகரால இங்க இருந்து இந்த ஒரு 30 பேர்த்த தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்ஃபுளுன்ஸ். ஏன்னா நம்ம அவங்க சாயல தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். பிதா குமாரனுடைய சாயல தான் நம்ம யார் படைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம அவர் ரூபத்திலும் அவர் சாயல் படிதான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ஆதி அவங்க அப்படிதான் சொல்லுது. அப்ப அவங்கள போலதான் நமக்கு ஆவி இருக்குது. இப்ப நம்ம ஆவியை நம்ம தனியா பிரிக்க முடியுமா? இப்ப நேபுகாத்நேச்சருடைய ஆவியை தனியா பிரிக்க முடியுமா? ஆவி இதயத்திலே கும்பரிச்சு வச்சுன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அது அவருக்கு அது தனியாதான். மனிதனுக்கு நல்லா தெரியுது, மனிதனுடைய ஆவி தனி ஆவி கிடையாது, அவனுடைய இதயம். அப்ப தேவனுடைய ஆவி மட்டும் வேறதான். தேவனை போலதான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம ஆவி வித்தியாசம், அவர் ஆவி வித்தியாசமா? என்ன வித்தியாசம்னா, நம்ம ஆவியோட இன்ஃபுளுன்ஸ் கம்மி, அவருடைய ஆவியோட இன்ஃபுளுன்ஸ் அதிகம். அதோடதான் மேட்ரு. அவருக்கு அந்த ஆவிக்குள்ள பவர் இருக்கு, வல்லமை இருக்கு, எல்லாம் இருக்கு. நமக்கு நம்மளுடைய இன்ஃபுளுன்ஸ்ல எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான். புரிஞ்சுக்கலாம்? நம்மளால இப்ப உதாரணத்துக்கு மோகன் சார் அவனுடைய இன்ஃபுளுன்ஸ்லாம் எத்தனை பேர்த்த கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறான். புரிஞ்சுங்களா? ஒரு மனிதனுக்கான இன்ஃபுளுன்ஸினுடைய திறமையை பொறுத்து அளவு கூடும் குறையும். ஆனா இந்த தூதர்களுடைய உதாரணத்துக்கு லேகியன் கூட எத்தனை பிசாசு இருந்துச்சான்? 12,000 பிசாசு இருந்துச்சு. 12,000 பேர் அவங்களோட ஆவியின் உடலோட உள்ள உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க உடலோட அவங்க போய் உட்காரல, உள்ள உட்கார முடியாது. புரிஞ்சுங்களா? அவங்களோட வேலை என்னன்னா மைண்டை கண்ட்ரோல் பண்றது. அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் மைண்டை கண்ட்ரோல் பண்றது தான் அவங்களால பண்ண முடியும்.
புரிஞ்சுங்களா? அவங்க உள்ள போய் உட்கார்றது கிடையாது. உள்ள போய் உட்கார்ந்தனால அவங்க சதைக்குள்ள ரத்தத்துக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க, அது கிடையாது. அவங்க அவங்க உடம்புல தான் இருப்பாங்க. அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ்னால நம்மள கண்ட்ரோல் பண்றது, மூளையை கண்ட்ரோல் பண்றது. அப்ப அதே நம்ம தேவன் அங்க இருக்கிறாரு, அவர் என்ன செய்யறாரு? அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால, இன்னொரு அவருடைய வல்லமையின் பலத்தினால நம்ம மூளையை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஒருத்தன் கதவை தட்டுவேன், நான் கதவை தட்டா நான் அவனோட போஜனம் பண்ணி அவன் என்னோட போஜனம் பண்ணுவான், அப்படிதானே சொல்லுது. அப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்தா தேவனுடைய சித்தத்தை, அவருடைய சித்தத்தை செய்வதே என்னோட போஜனமா இருக்குன்னு சொன்னாரா இல்லைங்களா? அவர் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு குமாரனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டா அவர் நமக்கு உதவியா இருப்பார். தேவனுடைய சித்தத்தை செய்வதுதான் போஜனம். அப்ப நம்ம வாழ்க்கையில எத்தனை பேருக்கு தேவனுடைய சித்தத்தை செய்வதுதான் என்னோட போஜனம் சொல்லி இருக்கிறீங்க? அப்படிதான் இருக்கணும். அப்ப தேவனுடைய சித்தம் தான் என்ன? அடுத்தடுத்து இன்னைக்கு இப்போ இந்த காரியம் முடிஞ்சு அடுத்து தேவனுடைய சித்தம் என்ன, அடுத்து என்ன சித்தம், அப்படி கேட்டு கேட்டு நம்ம என்ன செய்யணும்? ஆவியில வளர்ந்து கொண்டு போய்கிட்டே இருக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரிசுத்த ஆவின்னு சொல்றது எது, யாரை தான் குறிக்குது? இயேசு கிறிஸ்துவ தான். ஏன்னா தேவன் இயேசு கிறிஸ்துவ தேவன் என்ன செய்யறாரு? நம்ம இதயத்துல அனுப்புகிறார். இந்த சம்பவத்தை பத்தி தான் பரலோகராஜ்யம் சமீபம் 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 யார் பேசுறாங்க? சீசர்கள், யோவான் எல்லாம் பேசுறாங்க. ஏன் சமீபம்னா இந்த 3.5 வருஷத்துக்குள்ள என்ன செய்ய போறாரு? இயேசு கிறிஸ்து மரித்து மறுபடியும் மேல போய் அவர் என்ன செய்ய போறாரு? மறுபடியும் உலகத்தின் முடிவு பெறும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னார்ல, அந்த வாக்குத்தை தான் நிறைவேறும். அந்த வாக்குத்தை நிறைவேறதுக்கு தான் என்ன செய்யறாரு அவரு அங்க அப்படி சொல்றாரு. இந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம எங்க படிக்க போறோம்னா, வாங்க இதை பத்தி தான் பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் என்ன சீசர்களே சரீரபுர ராஜ்யத்தை பத்தி பேசி கடுப்புனாங்க. யாருக்கு? கடவுளுக்கு. புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியா ஒரு வேற மாதிரி கேள்வி வர நமக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லாரும் சொன்னது புரியலையா அப்படின்னு சொல்லி ஒரு கோவம். அது மாதிரி தான் கடவுளை அத்தனை நாள் கூட எத்தனை 3.5 வருஷம் கூட வச்சிருந்து அவர் செத்து எந்திரிச்சு வந்து 40 நாள் சொல்லி கொடுத்து அவர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க என்ன செய்றாங்க? அப்போ வரைக்கும் இவங்களை வச்சுதான் ஊழியத்தை உலகத்துக்கே பரப்பணும்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்கும்போது இவங்க என்ன செய்றாங்க? அதை புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்காம இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது? அவருக்கு கொஞ்சம் வருத்தம் ஏற்படுது. அப்பதான் அவர் திட்டுறாரு. அப்ப திட்டுறதுக்கு முன்னாடி அங்க பார்த்தா தெரியுங்களா 40 நாள் பிரசங்கம் பண்ணாரு, அங்க வாங்கல மறுபடியும். இப்ப தெளிவா நமக்கு புரியும் அவரை பத்தி தான் பேசுறாரு என்பது. அப்போஸ்தலர் 1க்கு வாங்கல, 1:3 வாங்க வாசிங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளாலும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி. அவர் எதை பத்தி தான் பேசிட்டு இருக்காருன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை பற்றி தான் அவங்க கூட பேசிட்டு இருக்கிறார். புரிஞ்சுங்களா? பேசி தெளிவான திருஷ்டாந்தத்தினாலே அவர்களுக்கு நிறைய காரியங்களை திருஷ்டாந்தமா சொல்றாரு. பைபிள்ல சொல்லப்பட்டது பிரகாரம் கரெக்டா நடந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எமாவு மக்களுக்கு சொன்னார். பாத்தீங்களா? எமாவு மக்களுக்கு சொல்லும் போது அவங்க புத்தி என்ன செய்யப்பட்டுச்சு? தெளிவுபட்டுச்சு. சத்தியம் உண்மை வரும்போது என்ன செய்யும்? தெளிவுபட்டுச்சு. இப்ப நம்ம சத்தியத்தை படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஆமா இல்ல இப்படி இருக்குல்ல இந்த வசனம், இப்படி ஆமா இல்ல இப்படி இருக்குல்லன்னு உங்க மனசுக்குள்ள தெளிவு உண்டாகுதா? அப்படி உண்டானாதான் கடவுளுடைய செயல்பாடு உங்ககிட்ட நடந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அப்ப இந்த காரியங்கள் என்ன, அப்பதான் நம்ம கடவுளுடைய கிருபையை நம்ம பெற்றுக்கிறோம்னு அர்த்தம். அப்ப பாருங்க 3ஆம் வசனத்துல அப்படி சொல்லிட்டு இருக்காரு. 4ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம். இப்ப எதை பத்தி பேசிட்டாரு? பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசிட்டாரு. எந்த வசனம் சொல்லுச்சு? 3ஆம் வசனம் சொல்லுச்சு. இப்ப பரலோக ராஜ்யம்னா என்னன்னு சொல்ல வந்துட்டாரா? அவன் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்குறான், நீங்க என்ன சொல்லனாங்களே பரிசுத்த ஆவியாலே ஞானஸ்நானம் பண்ணுவீங்க. அந்த பரிசுத்த ஆவியாலே யாருன்னு அது நான் தான். புரிஞ்சுங்களா? ஏன்னா நான் தான் உங்களை திக்கிறவளாக நானே உங்க இடத்துல இறங்குவேன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமலும் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளை விட்டார். பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? நீங்க நான் என்கிட்ட கேள்விப்பட்டீங்களா? நான் சொன்னேன்ல உங்ககிட்ட. என்ன சொன்னேன்? யோவேல் சொன்ன பிதாவின் வாக்குத்தத்தத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்ல. என்ன சொன்னாரு? யோவேல் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர்களே யார் ஆவியை? என் ஆவியை. என்ன ஆவினா யாரோட ஆவி? பிதாவினுடைய ஆவியை. என் ஆவியை ஊற்றுவேன். சொல்லுங்க வரலாம். அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். புரிஞ்சுங்களா? அப்ப அந்த எலியாவின் ஆவியை அந்த அவர் பிதாவின் ஆவியை யார்கிட்ட ஊத்துவாரு. அது வரைக்கும் நீங்க எங்க போகாதீங்க, எருசலேமை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி வராரு. இப்பதான் அவங்க கேள்வி கேட்கறாங்க வசனத்துல, எப்ப எங்களுக்கு ராஜ்யத்தை மீட்டு எடுத்து எங்களை காப்பாத்துவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு சொல்லி கோவப்படுறாரு. 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல யார் கோவப்படுறா? கடவுள்
இன்டைரக்டா. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. இப்ப தேவையானதை கவனி. நான் பரிசுத்த ஆவியால நீங்க நிரப்பப்பட போற என்ன நானே திரும்பி வந்து உங்களுக்குள்ள நுழைய போற காரியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க? இதே பத்தி நான் எங்கே பேசியிருக்கிறேன்னா இல்லையா? யோவான் 14 வாங்க, இப்பதான் உங்களுக்கு புரியும். யோவான் 14 அவர் அதை பத்தி பேசியிருக்காரா இல்லையா பாருங்க. யோவான் 14 வாங்க. இதை தான் பரிசுத்த ஆவி இன்னொரு ஆளை மாத்திக்கிட்டாங்க. யோவான் 14 வாங்க. யோவான் 14 அதே விஷயத்தை அவர் பேசியிருக்காரா பாருங்க. இப்போ 16 வாசிங்க. 14 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி. என்றென்றைக்கும் உங்களோட கூட நான் தான் இருக்க போறேன். அதான் அவர் சொல்ல வர்றாரு. இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை யாரு உங்களுக்கு தருவார்? வேறொரு இதை பிடிச்சிட்டாங்க. என்ன பிடிச்சிட்டாங்க? இன்னொரு ஆளு. இயேசு கிறிஸ்துவே இன்னொரு ஆளு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து தன்னை இன்னொரு ஆள் மட்டும் பேசுனதே இல்லையா? ஏதோ மனுஷகுமாரன் வரும்போது சொன்னமா அது யாரை குறிக்கிறாரு? இன்னொரு ஆளை பேசுற மாதிரி தான் பேசுறாரு. ஆனா அது யாரை தான் குறிக்குது? அப்ப இன்னொரு ஆளை பத்தி பேசுறோன்னே இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா அது இன்னொரு ஆளுன்னு பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? சத்திய ஆவிதானே வரும் சொல்லுது. சத்தியம் உள்ளவரை அறிவிக்கிறதுக்கு தானே அவர் தொழுவத்துக்கு வந்தாரு. சத்தியம் உள்ளவரை அறிவிக்கிறதுக்கு வந்த அவர் தானே சத்தியாவியா இருக்கணும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? அதே அதிகாரத்துல 4ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம். அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழியும் சத்தியம்னா யாரா சொன்னாரா? நானே என்ன அர்த்தம்? நானே வழி, நானே சத்தியம், நானே என்ன அர்த்தம்? நான் தான். என்னை விட்டா வேற சத்தியம் இல்ல. அப்ப சத்தியாவின்னா யாரு? நான் தான்ப்பா சத்தியாவி. என்னை விட்டா நானே அப்படின்னா அர்த்தம் ஒரு ஆள் தான். புரிஞ்சுங்களா? எத்தனை மத்தியஸ்தரு, எத்தனை அஸ்திபரம், எத்தனை கர்த்தர், சும்மா எத்தனை கர்த்தர்? ஒரே கர்த்தர். எத்தனை ஆவி? அப்ப அந்த ஆவி இவரா தானே இருக்கணும். இவர் தானே நாங்க சத்திய ஆவின்னு சொல்லிக்கிறாரு. சத்தியம் சொல்றது இயேசு கிறிஸ்து. நான் சத்திய ஆவின்னு சொல்றது யாரு? அந்த ஒரே கர்த்தர் சொன்னா யாரு? கர்த்தரே ஆவியானவர் வசனம் சொல்லுதா இல்லைங்களா? 2 Corinthians 3:16 16 சொல்லுதா 17 சொல்லுதா இல்லைங்களா? அங்க என்ன சொல்லுது? வாசிங்க. 2 Corinthians 3:17 என்ன சொல்லுது? கர்த்தரே ஆவியானவர். அதுக்கு கீழே வாசிங்க. அப்படியே இல்லையா? விடுதலை உண்டு. அடுத்த வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அடுத்த வசனம். மகிமையின் என்னமோ வருமா இருக்கா? 2 Corinthians 3:17 அப்புறம் 17 வாசனம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே. இங்க வார்த்தையை கவனிங்க. நம்ம திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை பொருந்தணும் சொல்றாங்கல்ல. கர்த்தருடைய முகமே என்ன கண்ணாடியிலே பார்க்கிறோம். ஆவியா இருக்கிற கர்த்தர் அந்த சாயலாக தாண்டி மகிமையின் மேல் மகிமையானது மறுரூபம். நம்ம மறுரூபமாக்கப்படுறோம். ஆவியின் மேல் ஆவியினால நம்ம சில மறுரூபமாக்கப்படுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம மறுரூபம் உடம்பு வரும்போது நம்மளும் ஆவியா மாறுறோம். நம்ம இந்த சரீரம் வந்து பரலோகத்தில் இருக்க போறது கிடையாது. நம்மளும் ஆவியின் சரீரத்தை பெற போறோம். ஆவியின் சரீரம்னா தூதர்களுடைய உடம்பை பெற போறோம். தூதர்களுக்கும் ஆவி தானே. வேதம் என்ன சொல்லுது? அவங்களும் ஆவின்னு சொல்லுது. குமாரனே ஆவின்னு சொல்லுது. தேவனை ஆவின்னு சொல்லுது. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது விட உண்மையோடும் ஆவியோடும்னா என்ன அர்த்தம்? இது முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோட. இந்த ஆவிதான் சிந்தை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அதான் சிந்தை. அந்த சிந்தை தான் நமக்கு பற்றி பேசுறேன். ஆனால் உடம்பு ரீதியாக பார்க்கும்போது அந்த ஆவின்னு சொல்றது வேற டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ கிடையாது. இந்த டிஎன்ஏ வந்து மாமிசமானது. இந்த மாமிசம் வந்து இந்த பூமியோடு அழிஞ்சு போயிடும். புரிஞ்சுக்கலாம்? இந்த பூமிக்கு மற்ற உலகத்துக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக கொடுக்கப்பட்ட உடம்பு இது. இந்த உடம்பு, இந்த கல்யாணம், இந்த உலக சடங்காச்சாரம், இந்த உலக உறவுகள் எல்லாம், இந்த புத்தகம் எல்லாம், இந்த காரியங்கள் பூரா இந்த உலகத்தோட முடிஞ்சு போயிடும். பரலோகத்துக்கு போகும்போது அது எப்படி இருக்குன்னு தெரியாதா? நான் கண்டிப்பாக நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? கடவுளுக்கு எது நமக்கு சந்தோஷம் சொல்லி கொடுக்க தெரிஞ்சவருக்கு அவருக்கு இன்னமும் எது சந்தோஷம் சொல்லி அவருக்கு கொடுக்க தெரியும். அப்போ பார்த்துக்குங்க. இப்போ எந்த வாசித்தோம்? ரோமர் அப்போஸ்தலர் 1 தானே வந்திருந்தோம். 1 வாங்க திரும்பியும். இப்போ அவர் என்ன பற்றி பேசிட்டாருன்னா, அவர் பரிசுத்த ஆவின்னு சொல்றது வேற எதையும் பற்றி பேசல. இதை பற்றி தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. மகிமையின் ரூபத்தை பேசுகிறாரு. கர்த்தரே ஆவியானவர் இயேசு கிறிஸ்து தான் அது அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதில் 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். மறுபடியும் திரும்பி தெளிவாக சொல்றாரு பாருங்க. 1:8 அப்போஸ்தலர் 1:8.
பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதையும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தது எனக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் இந்த பலன் வார்த்தையை எடுத்துக்கோங்க. பலன் என்னது? இந்த பலனை நம்ம எங்கேயோ படிச்சோமே, இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்க படிச்சோம்? பலன் ஒரு வார்த்தையை எங்கேயோ படிச்சோம். எங்க படிச்சோம்? மார்க் 9:1 வாசமா? மார்க் 9:1 என்ன படிச்சோம்? இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மரணத்தை ருசி பார்ப்பதிலே தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன். இதே வார்த்தை வசனத்தை மத்தேயு 16 நம்ம எப்படி படிச்சோம்? மனுஷகுமாரன் நம்முடைய ராஜ்யத்திலே வருவதை காணும் முன். அப்ப மனுஷகுமாரன் பலத்தோடு யாருக்குள்ள வருவது? நம்ம மேல் வருவதை சிலர் காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. கண்களுக்கு வந்துட்டோமா? அப்ப மனுஷகுமாரன் தான் பலத்தோடு நமக்குள்ள வந்து வாசம் செய்கிறார் என்கிற விஷயத்தை தான் இங்க யார் பேசிக்கிட்டு இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போஸ்தலர் 8 பார்த்தீங்கன்னா அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படி இப்ப இந்த விஷயம் தான். அப்ப பலன் என்னது? அதான் சொல்றாரு, உன்னதிலிருந்து வரும் பலத்தினால நீங்க நிரப்பப்படும் வரையும் காத்துருங்க. அந்த பலம் என்னது? அவர் தான் பலன். ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சொல்லுங்க முடியுங்க. யார் தான் கிறிஸ்துவனால்? லேனா அர்த்தம். லேன்னு அந்த வார்த்தையோட மீனிங் என்ன? அவரால் தான். எப்படி? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. புரிஞ்சுக்கலாம்? இனி நான் அல்ல, ஏன் கிறிஸ்து தான் எனக்குள்ள இருந்து செயல்படுறாரு. இது மாதிரி வசனங்கள் எத்தனை இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. புரிஞ்சுங்களா? அப்ப கிறிஸ்து தான் அவர். அதான் சொல்ல வசனம் சொல்லுமே, அவர் போடாத அந்த வசனம் எங்க இருக்குன்னு பாருங்க. அவர் இல்லாத அஸ்திபாரத்தை தவிர வேற ஒரு அஸ்திபாரத்தை போட முடியாது அப்படின்னு ஒரு 1 கொரிந்தியர் 3:11 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:11. ஓடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்ப அட்வென்டிஸ்ட் நினைச்சா கூடுமா, இல்ல பாபிலோன் நினைச்சா தான் கூடுமா? யாருமே கிறிஸ்துவ தவிர இன்னொரு ஆளா வந்து அவர் தான்ப்பா வழி பரலோகத்துக்கு போறதுக்கு, அவர் தான்ப்பா சத்தியம், அவர் தான்ப்பா ஜீவனு, பரிசுத்தாவியை போட்டா நீ பாவத்தை ஜெயிச்சிடலாம், அந்த பரிசுத்தாவின்னு சொல்ற போது அதை யாரை நினைச்சு சொல்றாங்க? நம்ம இருதயத்துல நம்ம எப்படி நினைக்கிறோம் அதை வச்சுதான் இருக்குது. அது 3ஆவது தெய்வமா நினைச்சுதானே சொல்றோம். 3ஆவது தெய்வமா நினைக்கிறதுனால தான் அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப புரிஞ்சுங்களா? அப்ப தவறான அசத்தியத்தினால நம்ம என்ன செய்யக்கூடாது? அதுல இருந்தா நம்ம வந்து வெளியே வரணும். இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? நம்மளும் அசத்தியமா என்ன செய்வோம்? கடவுள் நம்மள தவறுக்குள்ளே விட்டுருவாருன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா வசனத்துல? அவருக்கு சத்தியத்தை பற்றி கொண்டு இருக்கிற மனதில் ஆதனால அவர்களே வசனம் என்ன சொல்லி முடியும்? சொல்லுங்க. வசனம் நான் வரல. அவர்கள் அசத்தியத்துக்கு பொய்யே நம்பும்படி அவரை விட்டு விட்டா சொல்லி வசனம் இருக்குங்களா இல்லைங்களா? சத்தியத்தின் மேல உள்ள பிரியம் இல்லாதனால. அப்ப சத்தியத்தை அவங்க பற்றி கொண்டு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இப்ப சத்தியத்தை பத்தி இந்த சத்தியத்தை நீங்க போய் சொல்றீங்களா? யாராவது கேட்க விருப்பப்படுறாங்களா? காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப அவங்களுக்கு என்ன இல்லை, அதுல ஒரு விருப்பமே இல்லை. விருப்பம் இல்லைன்னா கடவுளுக்கு என்ன வரும்? சரி போடா. ஒரு இடத்துக்கு போறாரு, அந்த ஊர்ல இருந்து துரத்திட்டாங்க. துரத்தினா என்ன செய்யறாரு? வேற இடத்துக்கு காலத்தை தூசி தட்டி விட்டு வேற இடத்துக்கு போதுன்னு சொல்றாரு. அவர் ரோசம் உள்ளவர் தானே. அப்ப தேவன் தன்னை மறந்தா தானே அவரும் மறந்துடுவேன்னு சொல்றாரா இல்லைங்களா? உனக்கு நீ யாரு? எனக்கு நீ ஒரு மண்பாண்டம், ஒரு புழு. உன்னைய நான் மதிச்சு உனக்கு சத்தியத்தை சொல்லி உன்னை கூட்டு வந்து நான் உனக்கு இது பண்ணா இஸ்ரவேலரே நான் கழட்டி விட்டேன். இஸ்ரவேலே கழட்டி விட்டுவேன். நீயே ஒட்ட வச்ச இல்லை உன்னை கழுவிட மாட்டேனா? இப்ப ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஏன்னா நீ அதுல என்ன செய்யற? பெரிய தப்பு பண்ற. என்ன தப்பு பண்ற? வேற ஒரு தெய்வத்தை வணங்க ஆரம்பிக்கிற. வேற ஒரு தெய்வத்தை இந்த கற்பனையை கொடுக்கும்போது எத்தனை தடவை சொன்னாரு? சாவதானமா இரு. அதை விட்டு வலது பக்கமும் இடது பக்கமும் உபாமம் எடுங்களேன். உபாமம் எடுங்க. உபாமம் 6ஆம் அதிகாரத்தை எடுங்க. அவளை எவ்வளவு கடுப்பா சொல்றாரு பாருங்க. அவர் முன்னாடியே சொல்றாரு, நீ இப்படி செய்வேன்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. உபாவம் 6க்கு வாங்க.
12 வாசிங்க. நீ அடிமைத்தனத்திலிருந்து வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. என்ன சொல்றாரு? என்ன உனக்கு வேற தேவர்கள் உண்டாக்கணும்னு சொன்னா, எங்களை என்னன்னு சொல்லிக்காரா? என்ன ஒரு ஆளை பத்தி தான் பேசுறாரு, புரிஞ்சுங்களா? உங்களை அடிமைத்தன வீடாக எகிப்து புறப்பட பண்ணணும் தேவனாய் கர்த்தர் நானே சொல்றாரு. நானே எத்தனை பேரு? ஒரு ஆளு தான். அப்ப அவர் தெல்ல தெளிவா என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. அங்க அந்த கற்பனை கொடுக்கும் போதே கண்ணுக்குட்டியை வணங்கினாங்க. கற்பனை கொடுக்கும் போதே கண்ணுக்குட்டியை வணங்குங்க. அப்ப அவங்க சந்ததி தானே நம்மளும், அவங்க ஆவியை விட்டுறவங்க தானே நம்மளும். அப்ப நம்மளும் என்ன செய்யறோம்? கடவுளும் எவ்வளவு சத்தியத்தை தெளிவா கொடுத்துமே நம்ம என்ன செய்யறோம்? போய் எனக்கு இதுதான்ப்பா வேணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன கண்ணுக்குட்டியை உருவாக்குறோம். எனக்கு 3வது ஆள் இருந்தா தான் நல்லா இருக்கு. ஏன்னா மற்ற ஜனங்கள்ல இப்ப மற்ற ஜனங்கள்ல ராஜா இருக்கு, எனக்கு ராஜா வேணும்னு கேட்டாங்க இல்ல. மற்ற ஜனங்கள்ல 3 தெய்வம் இருக்குது, எனக்கு 3 தெய்வம் வேணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? கேட்க ஆரம்பிக்கிறோம். அங்க பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய், அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடு. தேவனாய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடி உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருக்கிறார். அந்நிய தேவர்களே பின்பற்ற. அந்நிய தேவர்கள் நமக்கு யாரு? அதாவது சபையில உள்ள திருத்துவம் நமக்கு அந்நியம் தான். மற்ற சபையில உள்ள என்ன சத்தியம் என்ன சொல்றாரு? சத்தியம் யாருக்கு தான் போகணும்? இஸ்ரவேலருக்கு போகணும்னு சொல்றாரு. இஸ்ரவேலர்ல ஒருத்தனுக்கும் சொல்லி முடிக்க முடியாதுன்னு சொல்றாரு. புரிஞ்சுங்களா? மற்றவங்களுக்குன்னா அவங்களா தடவையாவது கண்டுபிடிக்க வேண்டியதான். நம்மளுக்கு சான்ஸ் கிடைச்சுன்னா, அவங்க ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அவங்க என்ன செஞ்சிடணும்? தடவையாவது வந்துடணும். இப்போ இந்துக்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அவங்க என்ன செய்யணும்? தடவையாவது வந்துடும். நம்மளும் போய் சொல்லணும் தான், சொல்லக்கூடாது இல்லை, சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்க தடவையாவது வந்துடணும். ஏன்னா அந்த வாய்ப்பு எத்தனையோ கிடைக்காம இருக்குது. புரிஞ்சுங்களா? இங்கே அவர் என்ன சொல்றாரு? வேற தெய்வங்களை வணங்காதீங்க. ஏன் தெரியுமா வணங்காதீங்க? ஜாக்கிரதையா இருங்க. ஏன் தெரியுமா ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாங்க? எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் என்ன? அடுத்த வசனம் வாசிங்களேன். உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாய கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறாரு. உன் நடுவில் இருக்கிறது உன் தேவனாய கர்த்தர் என்ன தேவனா இருக்கிறாரு? எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறாரு. என்ன எரிச்சல்? இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த அவருடைய குணத்தை புரிஞ்சுக்கணும்னா இந்த அதிக உலகத்திலேயே பார்க்கலாம். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, என்னோட விஷயத்துக்கு என் மனைவி என் கூட பேசிக்கிட்டு இருக்கும் போனு அவங்க அப்பா எங்கள் குமுளியில் வேலை பார்க்குறாரு. அங்கே டவர் கிடைக்காது. உடனே அவங்க அப்பா பேசும்போது என்கிட்ட பேசிருக்கிறது என்ன டாபிக் இருந்தாலும் உடனே கட் பண்ணிட்டு எங்கள் அப்பா கூப்பிட்றேன் வச்சுட்டு அங்கே பேசும். அவங்க அப்பா கூட தான் பேசுது. ஆனால் என்னையை முக்கியப்படுத்தாமல் அவங்க அப்பா கூட பேசும்போது எனக்குள்ள ஒரு என்ன வருது? ஒரு எரிச்சல் வருது. அவங்க அப்பா கூட பேசுறதுக்கே எனக்கு எரிச்சல் வருதுன்னா, தேவன் நம்மளை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, நம்மளை சூஸ் பண்ணி நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மளை வழிநடத்தி கூட வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ அந்நிய தேவனை போய் வணங்கினா அது அடுத்த கணவனை போய் வணங்குறதுக்கு சமம். அப்போ வருமா வராத கோபம்? வசனம் சொல்லுது பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள்ல, அவன் படையையும் பார்க்க மாட்டான். ஸ்திரீன்னு பற்றிய கோபத்தை உண்டாகும் போது படையே வந்தாலும் யார் பார்க்க மாட்டான்? புருஷன் பார்க்க மாட்டான். அப்படி ஒரு ஒரு தவறான பிரச்சாரமோ வேஷமோ பண்ணிட்டாங்கன்னா படையே வந்தாலும் யார் பார்க்க மாட்டான்? புருஷன் பார்க்க மாட்டான். அவ்வளோ எரிச்சல் வரும். அப்போ தேவனுக்கு எவ்வளோ எரிச்சல் வரும்? அப்படியும் அவர் என்ன சாந்த குணமா நம்மளை பொறுமையா நம்மள என்ன செய்யறாரு? பரவாயில்ல போனா பரவாயில்ல திரும்பி வா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறாரு? கூப்பிடுறாரு. அப்ப எவ்வளோ இரக்கமுள்ள தேவனாக, எவ்வளோ அன்புள்ள தேவனாக நமக்கு இருக்கிறாரு. அவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறனால நம்ம என்ன செய்யணுமா? தேவனை தொழுது கொடுற விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவர் சொன்னாரு, உன் பிள்ளைகளும் இப்போ வரிசை எல்லாருமே தொடர்ந்து அது தெரிஞ்சுக்கணும். அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும்? சாவதானமா இரு அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்து ஓகே. அப்போ என்ன பற்றி பார்க்குறோம்னா, தேவனுடைய பலம்னா என்னது? கிறிஸ்து இயேசு அவர் பலத்திலே நமக்குள்ளே இறங்குற விஷயத்தை தான் பேசுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து தான்ப்பா இப்போ தேவனுடைய பரிசுத்தாவின்னு சொல்கிறது வேறு யாரும் இல்லைப்பா, தேவன் தான்ப்பா, இயேசு கிறிஸ்து தான்ப்பா நம்ம சொன்னால் உலகம் என்ன செய்கிறாங்க? சிரிக்கிறாங்க. என்ன புது கதையாக இருக்குது இது அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒருத்தருக்கு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. அப்போ இப்போ பாருங்க, இவங்களை பற்றி என்ன சொல்லுது வசனம் சொல்லி பாருங்க. 1 கொரிந்தியர் 4:20 இவங்களை பற்றி இல்லை, இன்னும் அந்த விஷயத்தை ஊர்திப்படுத்த பாருங்க. 1 கொரிந்தியர் தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே இல்ல, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே இல்லை, பலத்திலே உண்டாயிருக்கு. பார்த்துக்குங்க, தேவனுடைய ராஜ்யம் இதில் தான் இருக்குதான், பலத்தில் தான் இருக்கு. அந்த பலம் எந்த பலம் தான்? என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து தான். அப்போ கிறிஸ்து தான் என்னை பலப்படுத்தணும். அதை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு பலப்படுத்துறா நம்ம நினைச்சோம்னா அங்கே நம்ம என்ன செய்ய மாட்டோம்?
வீக்காக தான் இருப்போம். அவரோட இடத்துல இருந்து நம்ம பார்வையை எடுத்துட்டோம்னா, இயேசு கிறிஸ்துன்றது நம்ம அந்த என்னது இந்த வெங்கல சர்ப்பத்திலேருந்து நம்ம பார்வையை எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன தான் வீக்கு தான், நம்ம சாகருக்கு தயாராகிட்டோம்னு அர்த்தம். அப்போ அவர் இல்லாமல் வானத்துக்கு கீழே அவருடைய நாமமே நாம கட்டளையிடப்படவில்லை என்பதை நம்ம திரும்பியும் அடிக்கடி நம்ம யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ பலம் தான் பரலோக ராஜ்யம். என்ன சுவிசேஷனா என்ன? தேவபலன் நமக்குள்ள வந்து கிரியை செய்யறத பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா கொலோசியர் 1:27 வாசிங்களேன். கொலோசியர் 1:27. தேவனுடைய குமாரன், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை நமக்குள்ள அனுப்புனார்ல இயேசு பிதா. அந்த ராஜ்யம் என்ன ராஜ்யம் சொல்லி இங்கே பாருங்க. இப்போ மட்டும் இல்லை, இஸ்ரவேலருக்கா இருக்கட்டும், யாருக்கா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நம்ம இறுதியில் வந்து வாசம் செய்கிறது யாரு? பிதாவும் குமாரனும் தான். அதில் அதிகமாக நம்ம உலகத்தில் இருக்கும்போது முன்மாறி வந்து வாசம் செய்கிறது யாரு? பின்மாரியில் தான் பிதாவுடைய ஆவி அதிகமாக நமக்குள்ள செயல்படும். பின்மாரின் காலகட்டத்தில் உங்களை வந்து அங்கே கொண்டு போகும்போது இங்கே கொண்டு போகும்போது நீங்கள் என்ன தெரியுங்க, கவலைப்படாதீங்க, உங்களை பிதாவின் ஆவியானவரே உங்கள் வாயிலிருந்து பேசுவார். புரிஞ்சுங்களா? அப்போ மெஜாரிட்டி இப்போ ஒரு 12,000% இருக்குன்னா அது 12,000% பேசுவோம். அதில் எது மெஜாரிட்டியாக பவராக இருக்கோ அதானே பேசுவோம். அதே போல் இவங்க 2 பேர் ஆவியினோட வல்லமையில் முதல் பார்ட்டை யார் எடுத்துக்குவா? இயேசு கிறிஸ்து. 2வது பார்ட்டு முடிவு அறுவடை பார்ட்டு தான் பிதா உள்ள களை இறங்கி செயல்படுவார். ஏன்னா அவர்கிட்ட அவர் பெரியவர். ஆனால் அதில் 2 விதத்துலையுமே ஒரு டிஃபனுக்குள்ளே இன்னொரு டிஃபன் இருந்துட்டு தான் இருக்குது. புரிஞ்சுக்கலாம்? அந்த ஒரு டிஃபனுக்குள்ளே இன்னொரு டிஃபன் இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது உள்ளே இருக்குது. அந்த ஒரு டிஃபனை நம்ம எடுத்து உள்ளே வச்சுக்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்போ அதான் சொல்கிறாரு, இதில் சொல்கிறாரு, நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறதே அந்நாளிலே. இப்போ நம்ம பார்த்துருந்தோம்ல, யோவான் 14 பார்த்தோம்ல, அதில் வசனம் அங்கே வரும், அதை வாசிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 1:27 வாசிங்க. நான் அப்போ சொன்ன பார்த்தீங்களா, மகிமைன்னு புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய அந்த மகிமை தேவனுடைய வல்லமை. புரிஞ்சுங்களா? வல்லமை, பவர், கிருபை, இதெல்லாமே கலந்தது தான் பரிசுத்த ஆவி. புரிஞ்சுங்களா? அப்போ மகிமை வல்லமை என்னதென்று உங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமானாரு. அது என்னன்னு சொல்லி சொல்றாரு? யாரு நம்பிக்கையா இருப்பது? இடையில ஒரு வார்த்தை விட்டோம். யாரு நமக்குள்ள நம்பிக்கையா இருக்கிறது தான். வாசிங்க வசனத்தை. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நம்மளுக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்ன? கிறிஸ்து நமக்குள்ள வந்து இருக்கிறதுக்கு பேர் தான் தேவனுடைய ராஜ்யம். இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது உலகத்துக்கு முடிவு. இப்ப நம்ம பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டோமா? அப்ப முடிவு என்ன? இன்னும் எவ்வளவு இல்லை, இயேசு கிறிஸ்து வருக ரொம்ப தூரம் அல்ல என்பதை நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப அப்போஸ்தலர் 7:4 வாங்களேன். அப்போஸ்தலர் 4 வாங்களேன். இப்போ இந்த விஷயத்தை நம்ம சொல்றோம்ல, பரிசுத்த ஆவி சொல்றது வேற யாரும் இல்லை, பிதா தான், இயேசு கிறிஸ்து. அந்த அப்போஸ்தலர் 4 வேணா. 1 கொரிந்தியர் 3:17 அது இல்லை, 2 தீமோத்தேயு 3:5 வாங்களேன். 3:5 நம்ம இப்படி சொல்றோம். என்ன சொல்றோம்? எப்பா இயேசு கிறிஸ்து தான், பிதாவும் தான்ப்பா, பரிசுத்த ஆவியா இருக்கிறாங்க, அவங்க 2 பேர் தான்ப்பா இருக்கிறாங்க. 2 ஒரே சிங்காசனம் தான் இருக்கு. அது ஒரு சிங்காசனத்துல ஒரு பக்கத்துல வலது பக்கத்துல ஒரு ஆள் தான் உட்காந்துருக்காங்க, இடது பக்கத்துல இன்னொரு ஆள் உட்காரலப்பா. வசனம் சொல்லுது, ஒன்றான மெய்தான் உண்மையும் அனுப்ப இயேசு கிறிஸ்து 2 பேரும் அறிவு தான் நித்திய ஜீவன், 3வது அறிவு நித்திய ஜீவன் இல்லப்பா, அறிவு அப்படி எழுதப்படலப்பா. அப்படி இப்படி நம்ம சொல்லோம்னா அவங்க என்ன செய்றாங்க? ஏளனமாக சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அவங்களுக்கு அது எப்படி தோணுது பாருங்க. வாசிங்க 2 தீமோத்தேயு 3:5. 2 தீமோத்தேயு தானே? அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறாங்களாம். இப்போ ஏன் அவங்க நம்மளுக்கு கிண்டல் பண்றாங்கன்னா, அவங்கக்கிட்ட உண்மையான கேரக்டர் இல்லை. அவங்க கிட்ட என்ன இருக்குது? அவங்க ஒரு அப்படியே இப்போ எங்கெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு என்ன பார்த்த பாஸ்ட் மாதிரி செயல்பட மாட்டாங்க, பேச்சுலையும் இதில் வர மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அவங்க பேசும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே ஆதாம் கிட்ட பாம்பு வந்து பேசும் தெரியுங்களா? இனிமையா ஆதாம் கிட்ட பாம்பு வந்து எப்படி பேசுச்சு? அப்படியே இனிமைய குரல். அந்த குரல் வளம் இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் இசை தான். இசையில் இந்த கடைசி காலத்தில் இசையால் தான் உலகம் முழுவதும் வஞ்சிக்க போகிறான். அதான் முதல் செஞ்ச டெக்னிக்கில் தான் பின்னாடி பயன்படுத்துவாங்க. அப்படியே இனிமையாக இருக்கும். இப்போ மோகன் சிலாஸ் எடுக்கிறவரும் வேற இருக்காங்க, அவங்களாம் எடுக்க, அவங்க குரல்லாம் எப்படி இருக்கும்? இனிமையாக அருமையாக இருக்கும். புரிஞ்சுங்களா? ஆனால் அவங்கள ஆவிங்க அணிகளால் தான் நம்மளால் அறிய முடியும்.
இப்போ இடையில ஒருத்தர் மாட்டினார் பார்த்துங்க ஜெட்டை வாங்கி, புரிஞ்சுங்களா? அந்த ஆவிங்கனில தான் அவங்க மாட்டுவாங்க. மற்றபடி அவங்க பேச்சில் இதுலையும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி வாசிங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தெரித்து தேவனுடைய பலத்தை மறுதளிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? தேவனும் குமாரனும் நமக்குள்ள வந்து வாசம் செய்யறதுதான்ப்பா பலன்னு சொல்ற அந்த விஷயத்தை என்ன செய்றாங்களா, மறுதளிக்கிறாங்க. திருத்தவம் இல்லைன்னு சொன்னா திருத்தவம் இருக்குன்னு சொல்றாங்க. பரிசுத்தாவின் சொல்றது இல்லப்பா பிதாவும் குமாரன் தான்ப்பா நமக்குள்ள வந்து செயல்படுறாங்கன்னு சொன்னா அது என்ன செய்றாங்க, இல்லைன்னு சொல்றாங்க. இதுதான் இது இல்லாம கெட்டு போயிடுறவர்களுக்கு அது பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்களா இல்லைங்களா? நம்ம பேசுற விஷயம் கெட்டு போறவங்களுக்கு எப்படி இருக்குமா, பைத்தியக்காரத்தனமா இருக்கும். ஆனா அதை விசுவாசிக்கிறவங்களுக்கு தேவ பலனாக இருக்குதுன்னு சொல்லி வசனம் சொல்லுதா இல்லைங்களா? எங்க சொல்லுது? ரோமர்ல வாசிங்க. ரோமர் 16 இல்லையா? 1:1 வருதுங்களா? 1:1 வாசிங்க. 1:16 28 எடுத்து வாசிங்க. 16 ஓகே. அது ரட்சிப்பு உண்டாக இருக்குது, தேவ உண்டாக இருக்குது. அங்கே பைத்தியக்காரத்தனமா தோணுது. சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போயிடுவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. அது என்னவா இருக்கு? மறுபடியும் தேவ பலனா இருக்குது. தேவனுடைய பலன் அது, புரிஞ்சுங்களா? தேவ பலன் என்ன அர்த்தம்? தேவனே நம்மளை பலப்படுத்துகிறார் அவர் ஆவியினால. அதுதான் தேவ பலனாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதே அடுத்த பக்கத்தில் பாருங்க, 28 வசனம் பாருங்க. 28 வசனம். நான் சொன்ன வசனம், அந்த வசனம் இங்கே வரும் பாருங்க. 28 அதே அதிகாரத்தில் இல்ல 28 இல்ல ரோமர் 1:28ங்க. தேவனே அறியும் அறிவை புரிஞ்சுங்களா? அவங்கள கேடான சிந்திக்க அவர் எதுக்கு கொடுக்குறான்னா, தேவனை அறிவதே நித்திய ஜீவன் சொல்லிருக்கு. பிதாவை குமாரனை அறிவதே நித்திய ஜீவன் இருக்குது. ஆனா அவங்க இன்னொரு ஆளை அறிவேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்தையும் அறிய மாட்டேன்னு சொல்லிட்டு இதை பத்தி பேச வேண்டாம், அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அதை அறிகிற அறிவை பற்றி கொண்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, மனது இல்லை. அப்ப கடவுள் நினைச்சாரு, என்னை பத்தி நீ அறிய மாட்டேன்னு சொன்னா அவனை என்ன செய்ய முடியும், போய் தொலை அப்படின்னு சொல்லி விட்டுடுறாரு. கேடான சிந்திக்கு விட்டுடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்க வருங்க 25 வாசிங்க. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக சேவியாமல் அவரே என்றென்றைக்கும் சோத்திருக்கப்பட்டவர். ஆமேன். அப்ப என்ன அர்த்தம்னா, தேவகுமாரனை தொழுது கொள்ளுங்கப்பா, தேவகுமாரன் தான் சோசரிக்கப்பட தகுதியானவர்னு சொன்னா, இல்ல பரிசுத்தாவின்னு சொல்லி இன்னொருத்தர் இருக்கிறாரு அவர் தான் தொழுது கொள்வேன் சொன்னா, அந்த இடத்த யார் எடுத்துக்கிறா, பிசாசு எடுத்துக்கிறான். பிசாசு படைக்கப்பட்டவனா படைக்கப்படாதவனா? அப்ப சிருஷ்டிகரை தொழுது விட்டுட்டு சிருஷ்டிக்கப்பட்டதை தொழுது கொண்டா கடவுளுக்கு கோவமா வராதா? புரிஞ்சுங்களா? இப்படிதான் நம்ம என்ன செய்யறோம், விக்கிர ஆராதனை ஃபுல்லாக தவறுல ஒரு சத்தியத்தின் பிரகாரம் தப்பா இருக்கும்போது அங்க என்ன செய்யாது, எப்பொழுதுமே பாருங்க, மற்ற சபைகளால் நம்ம கரைப்படாம இருக்கணும். சிறிகளால் கரைப்படாதவர்கள் இவர்களே. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற அதே திருத்துவ கோட்பாடு நம்ம கிட்டே இருந்துச்சுன்னா அது எப்படி? அந்நிய நிறுவனத்தில் அவிசுவாசத்துடன் பிணைக்கப்படாத ஒளிக்கு இருளுக்கு ஐக்கியம் என்ன? அந்த கோட்பாட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. என்னது ஒளிக்கும் இருளுக்கும் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? மற்ற சபையின் கோட்பாட்டுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? இதுல மட்டும் சம்பந்தம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில சம்பந்தம் இல்லை, 2ஆம் வரியில சம்பந்தம் இல்லை, நிறைய விஷயத்துல நம்ம அவங்க கூட சம்பந்தம் இல்லாம இருக்கிறோம் அட்வென்டிஸ்ட். ஆனா திருத்தத்துல மட்டும் எப்படி இருக்கும், அவங்களுக்கு 3 தெய்வம், நமக்கு 3 தெய்வம். புரிஞ்சுங்களா? கேட்டா ஒரு தெய்வம் சொல்லுவோம், ஆனா 3 பேரும் சொல்லுவோம். இது வந்து பகுத்தறிவு கூட ஒத்து வராது. புரிஞ்சுங்களா? அதான் 3:1 என்ன எப்படியா என்ன கான்செப்ட்ல பேசுறேன் அப்படின்னா, வசனம் அங்கங்க என்ன சொல்லுது, அவர் 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 அவரை அவரை அவரே சொல்லுது. அது எத்தனை விதத்தை குறிக்கும் இலக்கணத்தின் பிரகாரம்? முத்துவது என்ன சொல்லுது சொல்லுங்க? முத்துவதுல முதல் சொல்லுது
இருந்த சத்தத்துக்கு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றிலே உண்டாக்கினவரை தொழுது கொள்கிறேன். நல்லா சொல்லுங்க. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் மேலே வந்தது. வானத்தையும் பூமி உண்டாக்கின அவரையே, அவரையேன்னு வருதா இல்லைங்களா? அவர்னா எத்தனை பேரு? அவரவே மகிமைப்படுத்துங்கள், அவரே தொழுது கொள்ளுங்கன்னு ஒரு ஆளை பத்தி பேசிட்டு இருக்குது. இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? 3 பேரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? 2வது ஆளு பத்தி என்ன பேசுது? இல்ல 2வது இதை பத்தி இல்ல, 2வது ஆளை பத்தி. அப்படின்னா யாரு? இயேசு கிறிஸ்துவ பத்தி என்ன பேசுது? இப்ப இங்கிலீஷ் பைபிள்ல போய் எடுத்து பாருங்க, காட் த ஃபாதர்னு இருக்கும் இருக்குது. அப்படின்னா பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, பரிசுத்தாவியாகிய தேவன் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அப்படி வசனத்துல இருக்குதா? காட் த ஃபாதர் இருக்கும், காட் த சன் கிடையாது, காட் த ஹோலி ஸ்பிரிட் கிடையாது பைபிள்ல. சன் ஆஃப் காட்னு இருக்கா? சன் ஆஃப் காட் தேவனுடைய குமாரன் வசனம் இருக்குதா? எத்தனை இடத்துல பார்த்தோம்? இப்போ நீங்க நம்மளே பார்ப்போம். தேவனுடைய குமாரன் எத்தனை இடத்துல இருக்குது? பல இடங்கள்ல இருக்குது. தேவனுடைய ஆவின் வசனம் இருக்குதா? இல்ல பரிசுத்த ஆவியாகிய தேவன் இருக்குதா? அப்ப அங்க ஒரு வார்த்தை நேரடியாக எழுதப்படலைன்னா சத்தியம் இல்லை. எழுதியிருக்கிறதே என்று சொன்னா தான் அதுக்கு பேர் என்னது? இயேசு கிறிஸ்து என்னது? எழுதியிருக்கிறேன்னு சொன்னார்ல. எழுதியிருக்கிறதா என்ன எழுதியிருக்குது? பிதாவாகிய தேவன் மட்டும் தான் இருக்கிறார். பிதாவா இருக்கிற தேவன், குமாரனா இருக்கிற தேவன் வசனம் இல்ல, தேவகுமாரன் தான் வசனம் இருக்குது. பரிசுத்த ஆவியாக இருக்கிற ஒரு தேவன் அப்படின்னு இல்ல வசனம். எப்படி இருக்குது? தேவனுடைய ஆவி தான் இருக்குது. அப்ப எழுதியிருக்கிற பிரகாரம் ஒன்றை கூட்டினாலும் குறைச்சாலும் ஒன்னால வாதையை கூட்டுவேன், அக்கிரம செய்யக்காரே என்னை விட்டு ஆகணும் போங்க, உங்களை நான் அறியேன். உங்களை ஏன் அறியேன்? நீ என்னைய விட்டு போட்டு இன்னொரு ஆளை பரிசுத்தாவின்னு சொல்லிட்டு இருக்கிற. அப்புறம் எப்படி என்னைய அறியலைன்னா நான் எப்படி உன்னை அறிவேன்? இயேசு கிறிஸ்துவை அறிவேன்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணி ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். பண்ணிட்டு இயேசு கிறிஸ்து யாருன்னு அறியலைன்னா, அவர் தேவகுமாரன் என்பதை அறியலைன்னா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. இப்போ இன்னும் உங்களுக்கு நான் தெளிவாக ஒரு வசனம் காட்டுறேன் பாருங்க. பரிசுத்த ஆவின்னு சொல்றது இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வசனம் காட்டுறேன். வாசிங்க. யோவான் 7:38 வாங்கலேன். யோவான் 7 எத்தனை வசனம் வேணா காட்டிக்கிட்டே போகலாம். யோவான் 7:38 வாங்க. ஏன்னா நமக்கு எமாவு மக்களுக்கு போல கண்ணு திறக்கப்பட்டிருச்சு. திறக்கப்படாமல் இருக்கிறனால அவங்களால அதை கண்டும் காணாம கேட்டும் கேட்காம அப்படியே தாண்டி என்ன செய்யறாங்க? தாண்டி போய்கிட்டே இருக்கிறாங்க. அதை வாசிக்கும் போது அவங்க மைண்ட்ல படும், ஆனாலும் கண்டுக்காம போயிடுவாங்க. அதை என்னத்தை உட்காந்து படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வாசிங்க 38 வாசிங்க. வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவங்க எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் நதி ஓடும். என்னிடத்துல யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்றா, என்னிடத்துல விசுவாசமா நீ இருந்தேனா உனக்குள்ள உள்ளத்துல என்ன ஓடுமா? உள்ளனா என்ன? இருதயத்துல ஜீவ தண்ணீரே ஓடும் அப்படின்னு சொல்றாரு. ஜீவ தண்ணீர்னா என்ன சொல்லி அடுத்து சொல்லுவார் பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. எதை சொன்னாரா? அடைய போகிற ஆவியை குறித்து தான் ஜீவ தண்ணீர்னு சொன்னாரா. நீங்க சிங்காசனத்துல பாருங்க, வெளிப்படுத்தல பிதாவும் குமாரன் உட்காந்துருப்பாங்க. அங்க என்ன ஜீவ தண்ணி நதி ஓடும். பரிசுத்தாவியானவர் உட்காந்துருக்காரு லெஃப்ட் சைட்ல. அவருடைய சிங்காசனத்துல ஜீவ தண்ணி தான் புரண்டு வரும். அந்த ஜீவ தண்ணி எதை குறிக்குதுன்னா அவங்களுடைய ஆவியின் வல்லமையை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்ப பரிசுத்த ஆவின்னு சொல்றது நான் கொடுக்குற ஜீவ தண்ணி. நான் கொடுக்குற ஜீவ தண்ணினா அது யாரோட ஜீவ தண்ணி? அந்த கணத்துக்கிட்ட சொல்றாருல்ல, என்ன சொல்றாரு? நீ குடிக்கிற தண்ணியை குடிச்சா மறுபடியும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்குற தண்ணி நான் யார் அவர் பேசிக்கிறாரு? இயேசு கிறிஸ்து. நான் கொடுக்குற தண்ணியை நீ குடிச்சாலும் உனக்கு தாகம் உண்டாகாது அப்படின்னு சொல்லி சொல்றாரா இல்லைங்களா? அப்ப அது நான் அவர் யார் கொடுக்குற அந்த ஜீவத்தண்ணி? ஜீவத்தண்ணியை பத்தி பேசும்போது என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியை பத்தி தான் பேசுறேன்னு சொல்றாரு. இப்ப பரிசுத்த ஆவினா யாரு? அவர் கொடுக்கிற ஜீவத்தண்ணி. அவரு இந்த பூலோகத்துல 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு அப்படியே போய் அங்க உட்காந்துட்டு இங்க வேலை செய்யாம இன்னொருத்தரை, இந்த உலக அனுபவம் இல்லாத இன்னொருத்தர் இங்க அனுப்பல. அவரே திரும்பியும் அங்க வேலை செஞ்சுக்கிட்டு அதே நேரத்துல இங்கேயும் அவருடைய நம்ம கண்ணுக்கு தெரியாத அவருடைய பிரசன்னத்தினாலே நமக்குள்ள வந்து 20 எங்க இருக்கிறாரோ அங்க இங்கேயும் இப்பயும் யார் இருக்கிறா? அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் எங்க இருக்குது? இங்க இருக்குது. இப்ப என் மண்டல ஓரமா இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது யார் தான்? அவருதான், கிறிஸ்து தான். நம்ம இப்ப பாருங்க, வெளிப்படுத்தல எடுங்க. வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்றோம்? பிதா கிறிஸ்துவுக்கு கொடுத்ததும். கிறிஸ்து யார் கொடுத்தாரு? தூதர்களுக்கு கொடுத்தாரு. தூதர் யோவானுக்கு கொடுத்தாரு. யோவான் ஊழியக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க. ஊழியக்காரங்க யார் கொடுக்குறாங்க? மக்களுக்கு கொடுக்குறாங்க.
புரிஞ்சுங்களா? ரூட் இப்படி வருது. இந்த ரூட்ல ரெண்டாவது மூணாவது ஆளா காணாம, இந்த ரூட்ல யார் இருக்கணும்? பிதாக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து. வசனம் அப்படிதான் சொல்லுது பாருங்க, வெளிப்படுத்தல் 1 வாசிங்க. தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தாரு, தூதனுக்கு அனுப்பி சொன்னாரு, வெளிப்படுத்தினாரு. இப்ப யோவான் நமக்கு வெளிப்படுத்திருக்காரு. இப்ப இங்க இருக்கிற சின்ன சின்ன போதகர்கள்லாம் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம அதை எடுத்து மக்களுக்கு சொல்றோம். இப்ப எல்லாமே ஒரு டவர் மாதிரி. மெயின் எங்க இருந்து வருது? ஜோதியின் பிதாவாகிய தேவனிடத்துல இருந்து மெயின் வருது. அங்க இருந்து கிறிஸ்துவுக்கும், கிறிஸ்து கிட்ட இருந்து தூதர்னு ஒரு டவர். நம்ம உலகத்தை வச்சு உங்களுக்கு புரியுறேன், சிக்னல் டவர் அங்க வருது. அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு வருது. அங்க இருந்து நம்ம போனுக்கு வருது. நம்ம போன்ல இருந்து எங்க வருது? காதுக்கு வருது. புரிஞ்சுங்களா? இந்த உலக காரியங்களை வச்சு எங்களுக்கு சொல்றேன். அப்ப தேவனுடைய வல்லமைன்னு சொல்றது ஒவ்வொருத்தங்க மூலியமா வருது. நினைச்சா நேரடியாக வர முடியும். அவர் என்ன செய்யறாரு? எல்லாரும் அதுல பங்கேற்கணும்னு ஆசைப்படுறாரு. புரிஞ்சுங்களா? இப்ப நம்ம ஏன் தூதர்கள் வச்சு ஊழியத்தை முடிக்காம மனிதனை வச்சு முடிச்சுட்டு இருக்காரு? அவருக்கு அது சித்தம், அவருடைய சித்தம் அப்படியா இருக்குது. அப்ப அதனாலதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இல்லைன்னா தூதர்கள் வந்து நேரம் இந்த இடத்துல நான் பேசுறதை காட்டு தூதர் ஒரு நின்று பேசினா எப்படி இருக்கும் உங்களுக்கு? கொஞ்சம் கூட சோறு தட்டாது. தேவ தூதனே நிக்கிறான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுவீங்க? மெய் மறந்து தெளிவா கேட்டுட்டு அதை அப்படியே தேவனுடைய வார்த்தையாவே கேட்டு என்ன செஞ்சுவீங்க? செயல்படுவீங்க. ஆனா அதையே செய்ய மாட்டேங்கிறாருன்னு அவளுக்கு ஆன்சர் எனக்கு தெரியல, நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்ப கடவுள் என்ன செய்யறாரு? நம்மளை அதை ஈடுபாடு பண்ண வைக்க ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப பாருங்க, எத்தனை இடம் ஒரு இடம் விடாம இவ்வளவு திரளான சாட்சி இருக்கும் போது ஏன் மக்களுக்கு புரியல? ஏன் புரியலன்னு தெரியுங்களா? அதை அடுத்த டாபிக்ல பார்ப்போம். ஏன்னா அவங்க ஒரு மதுவை குடிச்சிருக்கிறாங்க. அந்த மதுவை குடிச்சிருக்கனால, மது குடிச்சவனுக்கு புரியுமா? உலகத்துல மது குடிச்சவன்கிட்ட போய் நீங்க பேசுங்க, எப்பா எங்க மாமா கல்யாணே போட்டு என் தம்பி கல்யாணத்துல உள்ள மேடையில ஏறுறது, அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, மேடையில ஏறுறது, எங்க அம்மாவுக்கு ஜூலியா ஜூலியான்னு கத்தி கூப்பிட்டு இருந்தாரு இப்படி. அப்ப அவர்கிட்ட போய் சொல்றோம், புரிய மாட்டேங்குது. எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க, பெரிய மனுஷன் ஒன்றும் செய்ய முடியல, வைக்க என்ன பண்ணணும் என்ன பண்ணு தெரியல அப்படி சொல்லியிருக்காரு. கடைசியில் அவரை வேற விதமா ஆஃப் பண்ணி உட்கார வச்சாச்சு. புரிஞ்சுங்களா? அவரை எந்த விதத்தில் ஆஃப் பண்ண முடியுமோ அந்த விதத்தில் ஆஃப் பண்ணி உட்கார வச்சாச்சு. அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கு சொன்னா புரிய, மது குடிச்சவங்களுக்கு சொன்னா புரியாது. இப்ப போய் அவங்க கிட்ட நீங்க பேசி பாருங்க, மது குடிச்சவங்க கூட நம்ம இந்த விஷயத்த பேசி புரிய வச்சிடலாம் போல தெரியுது. நம்ம சத்தியத்தை அவங்க கிட்ட புரிய வைக்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக, உண்மையிலே நான் பட்ட பாடனா ரொம்ப கஷ்டம். அப்படி சொன்னோம்னா அவங்க அதான் குடிச்சிருக்கனால அது நல்ல தரமான உக்கிரமான மது. உக்கிரமான மதுதான் புரிஞ்சுக்கலாம். மதுலயே நல்ல போதை கொடுக்குற மதுவை குடிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் கடவுள் என்ன செய்யறாருன்னா, உனக்கு உக்கிரமான பாத்திரத்துல உனக்கு கலப்பில்லாம வார்க்கப்பட்ட அக்னியா கத்த உங்களுக்கு கொடுக்க போறேன். ஏன்னா நீ உக்கிரமான மதுவை குடிச்ச மக்களை பூரா கெடுத்த, நான் உனக்கும் கொஞ்சம் கூட கலப்பில்லாத மதுவை கொடுக்க போறேன், தண்டனைய கந்தகத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வெளிப்படுத்தலன்னு சொல்றாரு. ஏன்னா அது அவ்வளோ பெரிய மது. அந்த மதுவை கொடுத்து என்ன செஞ்சா, அவன் எல்லாத்தையும் குடிக்க கொடுத்தான்னு சொல்லி நம்ம அப்போ இதில் பார்ப்போம். அதை அடுத்த டாபிக்ல பார்ப்போம். அப்ப இங்க பாருங்க, அப்ப இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க? இப்படி இவ்வளவு திரளான இது இருக்கும்போது கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? ஏத்துக்க மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்ப ஒண்ணுமே இல்லை. லூக்கா 11:20 வாசிங்களேன். லூக்கா 11:20. நான் தேவனுடைய விருதினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. என்ன சொல்றாங்க? நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துறபடியா? தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய விரல்னா என்னது? விரல்னு சொன்னா வேதத்துல நீங்க ஒத்த வாக்கியத்தை போட்ட எங்கெங்க விரல் வருது? வேதத்துல எங்கெங்கன்னா விரல் வருது சொல்லுங்க பார்ப்போம். விரல் எங்கெங்க என்றால் வருகிறது? சொல்றாங்களா பார்த்தீங்களா? மோசே பிரமாணம் பெறும்போது ஒரு விரல் வந்துச்சா? சரி. இன்னொரு இடத்துல எங்க வந்துச்சு? பாபிலோன்ல ஒரு விரல் வந்துச்சா? இப்ப எங்க வருது? புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தும் போது அவருடைய விரல் வந்துச்சுன்னு சொல்றாங்க. விரல்னா நேரடியா வரலாம், நான் விரல்னாலே துரத்துறேன்னு சொல்றாரு. அப்ப அந்த விரல்னாலே துரத்துறாருன்னா என்ன அர்த்தம்னா, இன்னொரு புத்தகத்துல நான் பிதாவின் ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறனாலே என்னதான் அப்படிதான் வசனம் போட்டிருக்கும் பாருங்களேன். அந்த
அந்த வசனம் எங்கே இருக்குன்னு தெரியல, இன்னொரு புத்தகத்தில் வரும். அப்படின்னா சுவிசேஷ புத்தகத்தில் இன்னொரு புத்தகத்தில் எப்படி இருக்கும், பிதாவின் ஆவினாலே நான் பிசாசை தோற்றினா உங்களுடைய தேவனுடைய ராஜ்யம் சக்தி. புரிஞ்சுங்களா? உங்க இடத்துல வந்திருக்கு. சக்தினா எப்படி, விரல் இல்லையா? ஓகே. ஏன்னா எந்த வாரத்தில் எதில் போட்டிருக்கு இப்போ நீங்கள் படித்த வசனத்துலையா? வல்லமை. அப்போ என்னன்னா விரல்னா வல்லமை. அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, வல்லமைன்னு தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, விரல்னா என்னது, வல்லமை. இப்போ 10 கற்பனை கொடுக்கும்போது பிதாவா நேரடியாக வந்தார், இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் அங்கே எழுதப்பட்டது யார்? அவர் அங்கே இப்போ முழங்கி பேசினார், மக்களை என் காது வலிக்குதையோ நான் செத்துருவோம் பயந்துருவோம் சொன்னது யார் பேச்சு? பிதாவின் பேச்சை கேட்டுட்டு அவங்க இது பண்ண, அவர் இங்கேயா உட்காந்து பேசினார், அங்கேருந்து பேசுனது. அதுவே அவங்களால கேட்க முடியல. ஆனாலும் சாகவும் இல்லை. அவர் அதான் சொல்லல, அவருடைய பிரசன்னத்தை பெற்றாலும் அவருடைய சித்தம் தான் நம்ம சாகாமையும் இருக்க முடியும். அப்போ நீங்கள் போய் கேட்டுட்டு வா, நான் இப்படி நடப்போம்னு சொன்னது இவங்க சொன்னது கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கடவுள் சொன்னார். ஆனால் போயிட்டு வரதுக்குள்ளே இவங்க என்ன செஞ்சாங்க, வழியை கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ விரல்னா என்னதை குறிக்குதுன்னா தேவனுடைய வல்லமை சக்தியை குறிக்கிறது. இப்போ பிதாவுடைய விரல்னா அவருடைய கை அங்கிருந்து வெட்டி வந்து இங்கே வந்து எழுதுதானே இல்லை, அவருடைய வல்லமை ஒரு விரலின் உருவமாக உருவாக்கப்பட்டு அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்குது. அவருடைய வல்லமை ஒரு புறாவை போல ஒரு உருவம் எடுத்து என்ன செய்யுது, இயேசு கிறிஸ்து மேலே இறங்குது. அப்போ அவருடைய வல்லமை தான் என்ன சொல்லப்படுகிறதே தவிர அது என்ன செய்யக்கூடாது. அதாவது பிதாவின் விரலினாலே லூக்கா 11 வந்து விரல் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம். மத்தேயு 12:28 வந்து தேவ ஆவினாலே. 12:28 வாசிங்க. அதே வார்த்தையை ஒரு சீசர் இப்படி எழுதியிருக்காரு, இன்னொரு சீசரு அப்படி எழுதியிருக்காரு. அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டது என்னது, இவர் புரிஞ்சுக்கிட்டது. அப்போ 2 பேருமே கரெக்டாக தான் புரிஞ்சுருக்கிறாங்க. 12:28 வாசிங்க. தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்தும்படி தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. புரியுதுங்களா? தேவனுடைய ஆவினாலே 12:28 லூக்காவா மத்தேயு லூக்கா 11 வந்து விரல் இதில் வந்திருக்கு. அப்போ என்னது கன்க்ளூஷன் என்ன வந்துட்டோம், விரல்னா சக்தி. ஏன்னா எல்லா இடத்துலையுமே சக்தி தானே வருது, விரல் மட்டும் தானே வருது, தேவனுடைய விரல் நேரடியாக வராதுல்ல, பிச்சுக்கிட்டே வரப்போகுது. அப்போ அங்கே சக்தின்னு பார்க்குறோம். அந்த சக்தியை வச்சு சொல்லும் போது அது யாரோட, பிதாவுடைய ஆவின்னு சொல்லி ஆவினால நான் துரத்துறேன். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் பண்ணும்போது, அவர் பாவத்தை ஜெயிக்கும் போது, அவர் 40 நாள் வனாந்தரத்துக்கு போகும்போது யாருடைய ஆவினால, அங்கே வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க, பரிசுத்தாவின் மட்டும் போடாமல் அங்கே எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு புரியுற மாதிரி தேவ ஆவின்னு போட்டிருக்கும். தேவ ஆவினா என்னது, அப்படி பிரித்து எழுதுகள். தேவன் பிளஸ் ஆவி, தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவி தான் தேவ ஆவின்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? அப்போ அந்த தேவ ஆவினால தான் அவர் நிரப்பப்பட்டார். இன்னொருத்தர் தனியாக ஒருத்தர் உட்காந்துருக்காருல்ல, அவருடைய ஆவி அல்ல. ஏன்னா பிதாவுக்கு ஒரு குமாரன் தான் இருக்கிறாரு, குமாரனுக்கு ஒரே தகப்பன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே தகப்பன் தான் வசனம் சொல்லுது. அப்போ உறவு முறை இல்லாமல் இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு பேரே கிடையாது, அது டைட்டில் தான். பரிசுத்தாவின்னு சொல்றது பிதாவுடைய வல்லமையின் டைட்டில் தான் பேரே தவிர பரிசுத்தாவின்னு சொல்றது ஒரு பேர் கிடையாது. பிதாவுக்கு ஜெகவான் பேர் இருக்குது, இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன பேர் இருக்குது, மிகாவேல்னு இருந்துச்சு, இங்கே இயேசு கிறிஸ்துன்னு பேர் இருக்குது, பேர் இருக்குது. பரிசுத்தாவிக்கும் தேற்றவாளன் சொல்கிறது அது கேரக்டர் நேம், டைட்டில் நேம். கேரக்டர்னா அதை செயல்படுறது. இப்போ இயேசு கிறிஸ்துக்கு சமாதான பிரபு, அதனால் என்னது சமாதான பிரபுனா அவர் எல்லா சமாதான பிரபுவுமே அவராக ஆயிட முடியுமா? சமாதான பிரபுன்னு சொல்லி வேற யாரு கூட இருக்கலாம். அவருக்கு கொடுக்கப்பட கேரக்டர் நேம் அது. என்னது பிதா, என்னது நித்திய பிதா. நித்திய பிதானா அந்த பிதான்னு பிடிச்சிக்கிறாங்க. நித்திய பிதா எனப்படுவார் அப்படின்னு என்ன அர்த்தம், இனிமேல் இவர் இந்த ஒரு ராஜாவாக இருந்தால் அப்பப்போ ஒரு பட்டாளி கொடுப்பாங்க பாருங்க. இது முதல் இவர் வீரசூர பாண்டியன் வேற இருப்பார், இது முதல் இவர் இப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லுற மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு இது முதல் எனப்படுவார். என்ன எனப்படுவார், நித்திய பிதா எனப்படுவார்னா அவர் இனிமேல் அவரும் பிதாவாகிறாரு. இதோ நீரும் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரா இல்லைங்களா இயேசு கிறிஸ்து? அப்போ எனக்கு பிள்ளைன்னு சொன்னால் அவருக்கு அவர் அப்பா தானே, பிள்ளைகளுக்கு அப்பா தானே. இப்போ நான் ஒரு போதகர் வந்து இவங்க பூரா என் பிள்ளைன்னு சொன்னால் நான் யாராகணும்? ஒரு போதகருக்கு மக்கள் பூரா பிள்ளைகள்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டே இருந்தாருன்னா அவங்க பிள்ளை அவர் அப்பாவாக தானே மாறணும். அந்த அடிப்படையில் தான் அங்கே சொல்லப்பட்டு வருகிறதே தவிர உடனே நித்திய பிதா அவர் தான் அப்படி சொல்கிறார். நித்திய பிதானா நித்தியம் சொல்கிறது முன்னாடி இருந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை, இப்போ ஆரம்பித்து நித்தியமாக இருந்தாலே அதுக்கு பேர் நித்தியம்தான். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு தொடக்கம் இருக்குது, ஆனால் நம்ம நித்தியத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். நித்தியத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம்னு என்ன அர்த்தம், இனிமேல் நித்தியமாக உயிரோடு இருக்க போகிறோம்.
இனிமேல் நித்தியம். புரிஞ்சுக்கலாம்? அதுக்காக நான் முன்னாடி இருந்தே பிதாவோடே இருந்தேன்னா நித்தியத்தில் பிரதேசிச்சதுனால எனக்கு ஒரு தொடக்கம் இருக்குதுல்ல. அது போலதான் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு தொடக்கம் இருக்குது. ஆமாம், மனுஷனுக்கு ஒரு தொடக்கம் இருக்குது. புரிஞ்சுக்கலாம்? அப்போ தொடக்கம் இருக்கிறனால மட்டும் நம்ம நித்தியத்துக்குள்ள போக மாட்டோம்ல. நமக்கும் நித்தியம் கிடைக்கிது. நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க விரும்பினால்னு சொல்கிறாரா இல்லைங்களா? அப்போ நித்தியம் சொல்கிறனால நித்திய பிதான்னு சொல்கிறனால அவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து பிதாவை கூட இருந்தார் சொல்லி நம்ம முடிவுக்கு வர முடியாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அதான் சொல்கிறீங்களே, வசனம் என்ன சொல்லுதுன்னா 1 யோவான் 2 வாங்குங்களேன். 2ல் பார்த்தீங்கன்னா அதை நம்ம 100 நாள் படிப்போம். நான் அதை சாட்டா சொல்கிறேன் பாருங்க. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று சொல்லுகிறவன் பொய்யனாக இருக்கிறான். இயேசுவை கிறிஸ்து அல்லன்னு சொன்னா உலகத்தில் எல்லா கிறிஸ்தவரும் இயேசுவை கிறிஸ்து தானே சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அதில் என்ன வித்தியாசம் இருக்குது? 1 யோவான் 2:22. எல்லாரும் வேற என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் இப்போ எல்லாரும் கிறிஸ்து தானே சொல்கிறீங்க இயேசுவை, மற்ற எல்லாருமே கிறிஸ்து தானே சொல்கிறாங்க. பொய்யன் பொய்யன் பாட்டுங்க இருங்க. அது அடுத்த 2வது பார்ப்போம். முதனது இயேசுவை கிறிஸ்து அல்லன்னு சொன்னால் பொய்யன் சொல்கிறான். இயேசுவை யாரும் கிறிஸ்து அல்லன்னு சொல்லவே இல்லையே. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துனா ஒரு மீனிங் இருக்கு. கிறிஸ்துனா எப்போ? யூதர்கள் காலகட்டத்தில் கிறிஸ்துனா ஒரு மீனிங் இருக்கு. அந்த மீனிங்கை புரியாமல் இப்போ என்ன செய்யணும், நம்ம மொத்தமாக ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து போது ஏசு என்கிற வார்த்தையோடு சேர்த்து கிறிஸ்துன்னு சேர்த்துக்கிட்டனால நம்ம ரெண்டுமே ஒரே பேர் நினச்சிக்கிறோம். ஆனால் கிறிஸ்துன்னா தனி மீனிங் இருக்குது. கிறிஸ்துனா என்ன? அந்த இப்போ ஸ்ரீகிட்ட கேட்குறாருல, அப்போ என்ன சொல்கிறாரு? மேசியா வரும்போது வருங்காரியங்களெல்லாம் நடப்பிப்பார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பைபிளே சொல்லும் கிறிஸ்து என்றால் மேசியா என்ற அர்த்தமாம் அப்படின்னு சொல்லுவோம். மேசியானா தானியலில் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்ந்து வரும், மேசியா கூட சேர்ந்து. அது என்ன வார்த்தை? பிரபுவாகிய மேசியா. மேசியாவுக்கு கூட சேர்ந்து ஒரு வார்த்தை கூட சேர்ந்து வருது. என்ன வார்த்தை? பிரபு. பிரபுனா யாரு? ராஜாவோடைய பையன், இளவரசன். புரிஞ்சுங்களா? ராஜா யாரு? சர்வ. இப்போ நம்ம வாசம்ல சண்டை சராசரி அதிபதி நம்ம பார்ப்போம். இதில் அந்த முற்பதாக்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும். முதல்ல அண்ட சராசரத்தின் அதிபதி யாரு? நம்ம அப்பா கூட ஒரு வசனம் வாசம் எல்லாத்துக்கும் ஜாதிகளின் ராஜாவேன்னு சொல்லி வரும். வசனம் வாசிங்க. எபிரேயர் 10:9 வாசிங்க. 10:9. இன்னும் 5 நிமிஷம் முடிச்சிருவேன். 7 வாசிங்க. எபிரேயர் 10:7-9 பாருங்க. அதில் எபிரேயர் தான் நினைக்கிறேன். எபிரேயர் 10 எடுத்துட்டிங்களா? பேஜ் நம்பர் சொல்லுங்க பட்டாங்க. ஒன்பதாம் வசனம் நினைக்கிறேன். 10:9 வாசிங்க. அது இல்லை நினைக்கிறேன். அது என்ன வரும்னா ஜாதிகளின் ராஜாவே என்னமோ வரும். சரி விடுங்க, அது வசனம் தெரியல எனக்கு. அது வேற எங்கேயோ வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் தப்பாளி வச்சுருக்கேன். அப்போ ஜாதிகளின் ராஜாவேன்னு நம்ம வாசிச்சிருப்போம். யாரை? பிதாவை ஜாதிகளின் ராஜாவேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ராஜாவுக்கு ஒரு குமாரன் இருந்தால் அவருக்கு பேர் என்னது? பிரபு. சமாதான பிரபுன்னு சொல்கிறாங்களா இல்லைங்களா? சமாதான பிரபு அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ என்னது? அவர் ராஜாவுடைய பையன், தேவகுமாரன். அப்போ கிறிஸ்துனா என்ன? கிறிஸ்துனா என்ன? 20 கடைசி வசனம் வாசிங்க. யோவான் 20 கடைசி வசனம். இப்போ பிதாவாக இருக்கிற தேவன் வாசம்ல, குமாரனா இல்லை. குமாரனா இருக்கிற தேவன் வசனம் கிடையாது. ஆனால் குமாரனா இருக்கிற ஒரு இன்னொருத்தர் இருக்காருன்னு வசனம். அந்த வசனம் சொல்லும் பாருங்க. குமாரனா இருக்கிற யாருன்னு ஒரு வசனம் சொல்லும் பாருங்க. யோவான் 20 கடைசி வசனம் 31. தேவனுடைய குமாரனாகிய வார்த்தை. குமாரனாகிய என்ன அர்த்தம்? காட் த ஃபாதர் சொல்ற மாதிரி சன் த அப்படின்னு ஒரு மீனிங் சரியா சொல்ல தெரியல. ஆனா சொல்றேன். சன் ஆஃப் காட். அப்ப கிரைஸ்ட் சன் ஆஃப் காட் அப்படின்னா அது
மேசியானா கிறிஸ்துனா கிரைஸ்ட். ஜீசஸ் இஸ் த கிரைஸ்ட் த சன் ஆஃப் காட். அப்படின்னா கிரைஸ்ட்னா சன் ஆஃப் காட். அப்ப யூதர்களுக்கு எல்லாம் தெளிவா தெரியும் தேவனுக்கு ஒரு குமாரன் இருக்கிறாரு. ஆனா தேவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். இப்பயும் தெரியும் தேவன்னா யாரு அவங்களுக்கு ஒருத்தர் தான், பிதா தான். அவருக்கு ஒரு குமாரன் இருக்கான்னு தெரியும். புரிஞ்சுங்களா? ஆனா அந்த குமாரன் ராஜாவா தான் பிறப்பாரு. இவர் என்னமோ ஏழை வைத்திருப்பாரு. இவர் கிடையாது, அவரு இன்னும் அவர் வருவாரு அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இவர் வந்து ஒரு தீர்க்கதரிசியா இருப்பாருப்பா. ஆனா நாங்க எதிர்பார்க்கிற ராஜா யாரு? கிறிஸ்து இல்ல. அந்த ராஜா யாரு? தேவகுமாரன். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? ஆமா, 5:18 வாசிங்க. யோவான் 5:18. யூதர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை பாருங்க. அதற்கு அவர்கள் 18. அவர் ஒரு நாள் கட்டளையை மீறினமல்லாமல் தேவனை தன்னுடைய சொந்த பிதா என்று சொல்லி நம்மை தேவனுக்கு சாமாக்கினபடி அவரை கொலை செய்யப்படி அவர் சொந்த பிதா என்று சொன்னாலே தேவனுக்கு அவங்க சமமாக்கினார். யார் சொல்றாங்க? யூதர் சொல்றாங்க. அப்ப எப்பா நீ ஏழை வயிற்றுல பிறந்துட்டு வந்துட்டு எங்க தேவனுடைய குமாரன் சொல்லி நீ அவருக்கு சமமாக பாசப்படுறியா? தேவகுமாரனா சமம்னு அவங்களுக்கு தெரியுதா தெரியலையா? யாருக்கு தெரியுது? யூதருக்கு தெரியுது. ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம நினைச்சுக்கிறோம் மரியின் வயிற்றுல பிறந்த குமாரன் தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல தேவனுக்கு சமம் சொன்னா எப்படி நினைச்சுட்டு இருக்கிறோம்? தேவனு எப்படி நித்தியமா இருந்தாரோ அதே போல இவரு நித்தியமா இருந்தாரு. ஆனா அவருக்கும் எந்த உடம்புல தொடர்பு இல்லை. ஆனா பார்க்க 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இப்ப உங்களுக்கும் எனக்கும் நீங்க ஏதோ ஒரு நான் ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஊருக்கு பழக்கம் இருந்தால் தான் உங்க மூஞ்சியோட அமைப்பு என் மூஞ்சியோட அமைப்பு ஒரே மாதிரி இருக்கும். எந்த தொடர்பும் இல்லாம என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொன்னா எப்படி எடுத்தோம்? அவருடைய குணம் இவர்கிட்ட வரணும்னா இப்போ என் பையனை எடுத்துக்கோங்க. என் சின்ன வயசு போட்டா அவன் போட்டா வச்சு அண்ணன் பார்த்துருப்பாரு. போட்டா பார்த்தீங்கன்னா 2 ஒரே மாதிரி இருக்கும். இப்போ அவருடைய பையங்களை பார்த்தீங்கன்னா அவரை போலவே இருப்பார். கேரக்டர் ஒரு பையன் பேசும்போது சில சமயம் இவர் பேசுறாருன்னு நான் நினைப்பேன். புரிஞ்சுங்களா? ஏன் குரல்ல இருந்து குணத்துல இருந்து எல்லாம் எங்க இருந்து வருது? அப்பா கிட்ட இருந்து வருது. அப்ப பிதா கிட்ட இருந்து குமாரனுக்கு வந்த கேரக்டர், அவர் மகிமையை அவர் குணத்தை வெளிப்படுத்த வந்தார் 100-300 தடவை சொல்றாங்கல்ல. எப்படி வெளிப்படுத்த முடியும்? பிறந்த நாள்தான் வெளிப்படுத்த முடியும். பிறக்காம வெளிப்படுத்த முடியுமா? தேவனுக்கு அவர் பிறந்த நாளையே அவரால் வெளிப்படுத்த முடியும். ஏன்னா அவர் வசனம் என்ன சொல்லுது? ஒன்றான மெய் தெய்வம் சொல்லுது. தமிழ்ல மெயின் போட்டிருக்கோம். ஆனா ஹீப்ரூல ஒரிஜினல் தெய்வம். ஒரிஜினல்னா என்னது? ஒரிஜினல்ல மெயினா பொய்யா மாறிடும் இயேசு கிறிஸ்து. அங்க ஒரிஜினல்னா அவர் நகல், அவருடைய தற்சொரூபம் சொல்லி எபிரேயர்ல சொல்றாரா இல்லையா? மகிமையின் பிரகாசமும் அந்த வசனம் என்ன? எபிரேயர் 1 சொன்னா வசனம் நிறைய இருக்கு. வாசிக்கிட்டு இருந்தா வசனத்தை வாசிக்கிறதுலே உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். அந்த அளவுக்கு வசனங்கள் இருக்குது. எபிரேயர் 1 மகிமையின் பிரகாசமும் தன்மையின் சொரூபம். தன்மை என்னது? குணத்தின் சொரூபம். குணத்தோட சொரூபம் அப்படியே அவருடைய ஒரு குணத்தை அப்படியே வெளிப்படுத்துவார். குணம்னா என்ன? இப்ப என் குணம் என் பிள்ளைக்கு வரும், என் உருவம் என் பிள்ளைக்கு வரும், என்னோட சுவாபம் என் பிள்ளைக்கு வரும். புரிஞ்சுங்களா? என்னோட தான் என் பிள்ளைக்கு வரும். இதை போய் இந்த உலகத்துல போய் புரிஞ்சுக்கோ. என் குமாரனுக்கு என்ன போலவே இருக்கிறதும், என் குமாரன் என்ன போலவே குணம் இருக்கிறதும் எல்லாம் இருக்கிறதும் எல்லாம் காரணம் என்னன்னா அவர் என் குமாரன், எனக்கு பிறந்தவர். புரிஞ்சாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு பாடம் போகிட்டு தான் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறுபடியும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி, கடைசியாக 2 வசனத்தை வாசிட்டு நம்ம இந்த காரியத்தை நம்ம முடிப்போம். அப்போ இயேசுவை என்னன்னு இப்போ நம்ம படித்தோம்ல, குமாரனாயே கிறிஸ்து என்று நம்ம விசுவாசிக்க முடியாது, இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவை நம்ம எப்படி என்னன்னு சொல்லணும்? நம்ம வசனம் சொல்லுது 1 யோவான் 5:5 வாசி 5:15 வாசிங்க. 1 யோவான் 5:15. நாம் எதை கேட்டாலும் இல்ல 1 யோவான் 5:15. அதானா? எதை கேட்டாலும் நமக்கு தெளிவு கொடுக்கிறார் என்று அறிந்திருக்கிறோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவற்றை பெற்று கொள்வோம் என்று அறிந்திருக்கிறோம். சரி, 1 யோவான் 5:15 வருது. சரி 5:5 வாசிங்க. தப்பா 5:5.
இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இப்ப இயேசுவை தேவனுடைய சொந்த குமாரன் என்று விசுவாசிக்கிறீங்களா? சொந்த குமாரன் வசனம் சொல்லுதா இல்லையா? ரோமர் 8 சொல்லுதா? சொந்த குமாரன் என்று பாராமல் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்னா அவரோடு கூட எல்லாத்தையும் கொடுக்காத இருப்பது எப்படி? இப்ப ஈசாக்க தனக்கு பிறந்த குமாரனை அவர் பலி கொடுக்க போனார்ல, அதை வந்து யாரு கூப்பிடுவோம்? பிதா கூப்பிடுறோம்ல. இங்க ஆபிரகாம் தனக்கு பிறந்த குமாரனை பலி கொடுக்கறதும் தான் கூட இருக்கிற ஒரு தெய்வத்தை பலி கொடுக்கறதும் ஒண்ணா? தான் கூட இருக்கிற ஒரு தெய்வத்தை பலி கொடுக்கும் போது என்ன கேள்வி கேட்பாங்க? நீ வந்து சாக வேண்டியதானே. ஆனா ஒரு தகப்பன் அந்த பிள்ளையை கொடுக்கும் போது அந்த பிள்ளையோடைய எப்படி மதிப்பான்? தான் உயிரை காட்டிலும் அந்த பிள்ளைய அதிகமா வைப்பான். இப்போ ஒரு ஜலத்துல ஒரு வெள்ளம் வந்துருச்சுன்னா அந்த வெள்ளத்துல தான் பிள்ளையை காப்பாத்திட்டு தான் சாக தான் ஆசைப்படுவான். யாரு? தகப்பன். அதுவும் சாதாரண பிள்ளை கிடையாது, சேஷ்ட புத்திர. எது 100 வயசுல கிடைச்ச பிள்ளை, பல வருஷமா தனியா இருந்து ஒரு காலகட்டத்தில் தனக்கு ஒரு பிள்ளைய பெற்றாருன்னா அந்த பிள்ளைய விடுவாரா? அப்ப எத்தனையோ பேர் பிள்ளை இல்லாம இருந்து திடீர்னு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு ஒரு பிள்ளை வருது, அந்த பிள்ளை மேல எவ்வளவு பாசத்து இருப்பாரு. அதான் அந்த தேவன் சொல்றாரு, இவரே என் நேசகுமாரன், அவர் சொல்படி கேளுங்கள். சீசர்கள்ட்ட கேட்கிறார் ஒரு கேள்வி. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஆமா அவர் குமாரன் தானே, மேரி வயதுல பிறந்த குமாரன். அவர் வந்து குமாரன் தான் பருவத்துல இருந்தே. ஆனா ஒரு கேரக்டர் ரோல் பண்றாரு. எப்படி? இப்ப நான் நீங்களும் என்ன சொல்லுவோம்? அண்ணன் தம்பின்னு சொல்லி சும்மா ஒரு கேரக்டர் ரோல் தானே பண்ணிக்கிறோம், சும்மா பேருக்கு தானே சொல்லிக்கிறோம். ஆனா உண்மையா சொன்னா சொந்த அண்ணனா கேட்டானா கேள்வி சொல்லுவீங்க. இப்ப அவரை என் அண்ணன் சொல்லுவேன். இங்க வந்து எல்லாத்துக்கும் இப்போ நாங்கள் 2 பேரும் வந்திருக்கிறோம், அவர் எங்க அண்ணன் சொல்லுவேன். நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, சொந்த அண்ணனா கேட்டா இல்லை. இப்போ நானே உங்ககிட்ட சொல்றேன் சொந்த அண்ணன்னு சொன்னா உங்க மனசுக்குள்ள தோன்றது சொந்த அண்ணனா? அவர் கேரளான்னு சொல்றாரு, தமிழ்நாடுன்னு சொல்றாரு, அப்படி உங்களுக்கு என்ன வருமானம் இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து பார்த்து பிதா சொல்றாரு சொந்த குமாரன் சொன்னா, ஓன்சன் சொன்னா அங்க மட்டும் உங்களுக்கு ஏன் மாத்தி போறீங்க? உள்ளதே உள்ளதுன்னு தானே படிக்கணும். சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாகிறாதுன்னு வசனம் சொல்லிருக்குதா இல்லைங்களா? பொய் உடையாத தேவன் வசனம் சொல்லுதா இல்லைங்களா? உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் சொல்லணும்னு வசனம் சொல்லுதா இல்லைங்களா? அதற்கு மிஞ்சியது தீமைன்னு சொல்றதா இல்லைங்களா? அப்ப அப்படின்னா சொன்ன தேவன் வந்து அவர் சொல்லும் போது மட்டும் வந்து பொய்யா சொல்லிடுவாரா? அவர் ஒரு ஒரிஜினலாவே அவர் குமாரனா இல்லாம இருந்தாருன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாரு? ஒரிஜினலாவே அவர் ஒரு தெய்வத்தை அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன் தான் குமாரன் அனுப்பினேன்னு சொல்றாரு? அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் குமாரன் கிடையாது, குமாரனே தான் கொடுத்தாரு. அப்படிதான் இது ஏசாயால வருது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். புரிஞ்சுங்களா? சொந்த குமாரனை கொடுத்தாருன்னா அதனாலதான் யோவான் 3:16 என்ன சொல்லுது? தேவன் தமக்கு பிறந்த ஒரே குமாரன், அது என்னது ஒரே பேரான இடத்துல பார்த்தீங்கன்னா பிகாடன் வரும். பிகாடன்னா 1 யோவான் 5 பார்த்தீங்கன்னா தேவனால் பிறந்தவன், தேவனால் பிறந்தவனத்தில் அன்பு கூறுவான். அந்த இடத்துல பிறப்புன்னு வரும். கூட இங்கிலீஷ்ல பிகாட்னு வரும். பிகாட்னா பிறந்ததுன்னு அர்த்தம். அப்ப யோவான் 3:16 என்ன வார்த்தை வருது? தேவன் தமக்கு பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். இப்ப நீங்க எல்லாம் தேவனுடைய சொந்த குமாரன் என்று விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை கெட்டு போகாம உங்களை காப்பாற்ற வேண்டியது கடவுளுடைய பொறுப்பு. உங்களை எப்படியாவது பரலத்துக்கு கொண்டு போக வேண்டியது கடவுளுடைய பொறுப்பு. உங்களோட போராடி உங்களை அடிச்சு நொறுக்கியாவது உங்களை என்ன செய்வாரு? பரலத்துக்கு கொண்டு வர. ஏன்னா நீயே வசனம் சொல்லுதுல்ல, என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் பிதா உங்களிடத்தில் அன்பா இருப்பார், நாங்கள் வந்து உங்களோடு வாசம் செய்வோம். யோவான் 14 பட்டிருக்கோம், அந்த படித்தோம். இதில் அந்த இன்னொரு தேட்டமெல்லாம் அனுப்பின்னு சொல்கிறாங்க, அங்கே 2 பேர் தான் வந்து வாசம் செய்கிறாங்க நமக்கு, அது கீழே வசனத்தில். அப்போ பார்த்துக்குங்க, தேவன் சொந்த அன்புனால இப்போ அவரை நமக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்தது தான். அவர் மனுஷ சரீரத்தில் தான் இருக்கிறார், மனுஷ சரீரத்திலிருந்து ஆவியின் ரூபத்தை எடுத்துருக்கிறார், அவ்வளோதான். புரிஞ்சுக்கலாம்? நமக்கு அவர் கொடுத்ததாவே போச்சு, நம்ம பூமிக்கே கொடுத்துட்டாரு. புரிஞ்சுங்களா? அப்போ தேவகுமாரன் அவர் கொடுத்துருக்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஊரில் உள்ள ஒரு மந்திரி இருக்கட்டும், மந்திரி சொந்த குமாரனை வந்து எதுக்காக நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக சாகடிக்கணும்னு கொடுத்தான்னா அப்போ நான் அந்த மந்திரியை நீங்கள் விட்டுருவீங்க? எத்தனை வருஷனாலும் அவனுக்கு தான் ஓட்டு போடுவீங்க. ஏன்னா அவன் சொந்த குமாரனை கொடுத்துட்டான். அப்படி அவனுக்கு கொடுக்க மாட்டான் இங்கே உலகத்தில். புரிஞ்சுங்களா? ஆனால் தேவன் நஞ்சரு, தேவாதி தேவன் தன்னோட சொந்த குமாரனை நமக்காக கொடுத்துருக்காரு. அதான் இப்போ வாசிங்க, வசனம் புரியும். யோவான் 3:16 என்ன சொல்லுது? 3:16 வேணாம், 15, 16, 17 வாசிங்களேன். யோவான் 3:15, 16, 17. தம்மை விசுவாசிக்கிறவன்
இங்க பாருங்க, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். என்ன உயர்த்தப்படுது? மேல 13 வசனம் 14 வசனம், சர்ப்பமானது மோசையின் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று உயர்த்தப்படும் போது அவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே தேவனில் நிலைத்திருக்கான வாஸ்தவமா இல்லைங்களா? அப்ப அவரை தேவனுடைய குமாரன் என்று நம்ம விசுவாசிக்கும் போது என்ன நடக்கும்? தேவனுடைய குமாரன் நம்ம விசுவாசிக்கும் போது வசனம் சொல்லுது, தேவன் தமக்குடைய பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரலி இவ்வளவாய் உலகத்தில். இப்பதான் வார்த்தை பொருத்தம். எப்படி? தான் குமாரனை சொந்த குமாரனை கொடுத்தனாலதான் இவ்வளவாய் உலகத்தில் அன்புக்கு. நம்ம பார்த்தோம் யோவான் 5:18 இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து சொந்த பிதா என்று சொன்னார் சொல்லி வார்த்தோம்ல இல்லைங்களா? அவரும் ஒரு சொந்த பிதான்னு சொல்றாரு, இவரும் இவர் சொந்த குமாரன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன டவுட்டு? எழுதிருக்கிறதால சத்தியம். அந்த சத்தியத்தை எப்படி குழப்பிட்டாங்க? திருத்துவ போதையினால குழப்பிட்டாங்க. அந்த திருத்துவன்னு ஒன்று உள்ள நுழைஞ்சனால தான் கடவுள் யாருன்னு தெரிய மாட்டேங்குது, இது கர்த்தர் சொன்னா யாருன்னு தெரிய மாட்டேங்குது, பரிசுத்தாவின் சொன்னா யாருன்னு தெரிய மாட்டேங்குது, எதுவுமே தெரியாம எப்படி இருக்குமா? பாபிலோனுக்குள்ள இருக்கிறோம். பாபிலோன்னா அது குழப்பம். குழப்பத்துக்குள்ள நம்ம இருந்தோம். அப்ப இப்பதான் நம்மளோட அன்பு நமக்கு வெளிப்படுது. 17 வாசிங்க. உலகத்தை தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை, திரும்பி பாருங்க, தம்முடைய தான் போட்டிருக்கு, தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். புரிஞ்சுங்களா? அப்ப அவர் எதுக்காக அனுப்புறாரு? அவரை அடுத்த வசனம் வாசிங்க 18. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படான். மேல போட்ட வசனம் திருப்பி சொல்றாரா இல்லைங்களா? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் சொன்னாரா இல்லைங்களா? இப்ப அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனை நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கணை தீர்ப்புக்குட்பட்டவனாய் ஆயிற்று. புரிஞ்சுங்களா? தேவகுமாரனை அவன் ஏத்துக்கலைன்னா அவனுக்கு ஆக்கணை தீர்ப்பு உண்டு. இதே வசனம் பார்த்தீங்கன்னா யோவான் 3 கடைசி வசனம் சொல்லுது பாருங்க. யோவான் 3 கடைசி பாருங்க. யோவான் 3லயும் பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த அதிகாரத்தை தான் கடைசி வசனம் வாசிங்க. குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனுடையவனாய் இருக்கிறான். இல்லை இருங்க, 35 வாசிங்க. 35 வாசிங்க. அன்பாய் இருந்து எல்லாவற்றையும் அவர் கைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை விசுவாசியாதவன் ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் யார் மேல நிலைத்திருக்குமா? இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்காதவன் மேல என்ன இருக்குமா? தேவ கோபம் நிலைத்திருக்குமா? ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? வசனம் நல்லா தெளிவாக ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. 1 கொரிந்தியர் 3:23 பாருங்க. கிறிஸ்து யாருடையவர்? தேவனுடையவர். தேவன் யாருடையவர்? கிறிஸ்துவுடையவர் அப்படின்னு சொல்லி வசனம் அங்க சொல்றத நம்ம பார்க்குறோம். அப்ப தேவகுமாரன் நம்ம தேவகுமாரன் என்று விசுவாசிக்கலன்னா இப்போ வருங்க அந்த வசனத்தை வாசிக்க வேண்டாம். இப்போ வாங்க 1 யோவான் 22க்கு வாங்க. 2:22க்கு இப்போ நம்ம வாசிப்போம், உங்களுக்கு புரியும். கிறிஸ்து அல்ல என்று சொல்லுகிறவன் பொய்யன்னு சொல்லியிருக்கா? பொய்யன்னு சொல்லிவிட்டு அடுத்த லைன் என்ன சொல்லுது பாருங்க. 1 யோவான் 2 22. இங்க பாருங்க 22 பாருங்க. இங்க பாருங்க, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று சொல்லி மறுதளிக்கிறவனே இல்லாமல் வேற யார் போவேன்? அப்படின்னா இயேசுவை தேவகுமாரன் என்று குமாரன் அல்ல என்று மறுதளிக்கிறவன். இயேசு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? திருத்துவ கோட்பாடு என்ன சொல்லுது? தேவனுடைய சொந்த குமாரன் கிடையாதுப்பா, அவர் ஒரு ரோல் ப்ளே பண்றாரு, ஆனா அவர் குமாரன் தான். ஏன்னா வசனம் அங்கங்க குமாரன் போட்டிருக்கா, அதை சரி கட்டணும்ல. அதுக்கு அவர் குமாரன் தான், ஆனால் ஒரிஜினல் குமாரன் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று சொல்லுகிறவன் பொய்யன்னு சொல்லிட்டு அடுத்து 2வது லைன் என்ன சொல்லுது பாருங்க. அடுத்து என்ன சொல்லுது? பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. யாரு பிதாவையும் குமாரன் மறுதளிக்கிறா? எந்த கிறிஸ்துவை மறுதளிக்கிறான்? குமாரன் இருக்கிறான்னு சொல்றாங்க, பிதா இருக்கிறான்னு சொல்றாங்க. அப்ப பிதாவை பிதா என்றும் குமாரனை குமாரன் அப்படின்னா அர்த்தம் என்னதுங்களா? பிதாவை அப்பா என்றும் குமாரனை மகன் என்றும் விசுவாசிக்கணும். அப்படி சொல்லாதவன் யாரு? அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இந்த அந்தி கிறிஸ்து ஆவி 2000 வருஷம் முன்னாடியே இருந்துச்சுன்னா 2000 வருஷம் முன்னாடி எது இருந்துச்சுன்னு பார்த்தோம்? ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் வந்துருச்சுன்னு பார்த்தோம். அதே 2000 வருஷம் முன்னாடி எதுவும் வந்துருச்சு, அந்தி கிறிஸ்துவின் ஆவி இதோ இப்பயே இருக்குதுன்னு சொல்லி பவுல் சொல்றாரா இல்லைங்களா?
அப்பயே திருத்துவ கோட்பாடு உள்ள நுழைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அது புளிச்ச மாவு எல்லாத்தையும் எல்லாத்தையுமே புளிச்சிருச்சா, புளிக்க வச்சிருச்சா? அவங்களோட உபதேசம் கொடுத்து வச்சிருக்காருன்னு சொல்றாங்கல்ல, அது போல எல்லாத்தையுமே புளிக்க வச்சிருச்சு. அப்படின்னா நம்ம மண்டைக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் வந்து அந்த குழப்பத்தை ஏற்பாடு பண்ணி நம்மளை வந்து என்ன செஞ்சிருச்சு? தவறான தொழுகை பண்ண வச்சிருச்சு. இப்போ எலியாவின் ஆவியை கடைசி காலத்தில் அனுப்புவேன்னு சொல்றாருல்ல, அந்த ஆவி வந்து என்ன சொல்லும்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை தொழுது கொள்ளுங்கள். இப்போ புரியுற மாதிரி சொன்னா, தேவனையும் அவர் குமாரனையும் தெய்வமானா அவங்கள தொழுது கொள்ளுங்க, இல்ல பரிசுத்தாவின்னு சொல்லி மூணாவது தெய்வம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்த பிசாசு தான் எடுத்துக்குவான். அவனை தொழுது கொள்ள போறீங்களா? பரிசுத்தாவின்னு சொல்றது உங்க மனசுக்குள்ள யாருன்னு தான் நினைக்கணும்? பிதாவையும் குமாரனையும் தான் நினைக்கணும். பரிசுத்தாவின்னு சொல்றது இன்னொரு ஆளா நினைச்சீங்கன்னா, நம்ம இருதயத்துல நினைச்சா அதுக்கு பேர் என்னது? விக்கிரகாராதனை. விக்கிரகாராதனை பண்ணோம்னா நம்ம யாரை கொள்ளுறோம்? பாகால தான் தொழுது கொள்றோம். அப்ப பாகால தொழுது கொள்ள போறியா, கர்த்தரை தொழுது கொள்றியா? என்ன தொழுது பட்டி கொண்டு இருக்க மனசு இல்லையா அப்படி கேட்கிறாரா இல்லைங்களா? அப்ப நம்ம எப்படி தொழுது கொள்வர்களாக இருக்கணும் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்வர்களாக நம்ம காணப்படணும். சரி, கடைசியாக ஒரு வசனத்தை வாசிடுவோம். இப்போ வாங்க யோவான் 5:38 வாங்களேன். இப்போ சொல்றாரு பாருங்க தெளிவா, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவளும் அவைகளும் சொல்லி சொல்றாருல்ல. யோவான் 5:38 வாசிங்க முதல்ல. 38 வாசிங்க. அதுதான் 38 வாசிங்க. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் வார்த்தை வரீங்க. இது இந்த வாதத்துக்கு தான் வாங்கி சொல்றேன். அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியினால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்குவதும் இல்லை. எதுக்கு இவங்க மனசுக்குள்ள இருக்கிறது இல்லைன்னா, நம்ம தேவனுடைய வசனம் போய் நிற்க மாட்டேங்குதுன்னா, அவங்க குமாரன் என்று விசுவாசிக்கவில்லை. விசுவாசத்தானே அது புரியும். விசுவாசிக்கலன்னா எப்படி கண்ணு தெரியும்? கண்ணு மூடி தான் கிடக்கும். புரியுங்க? எம்மாவு மக்களுக்கு எப்போதான் கண்ணு திறக்கப்பட்டுச்சு? ஏசு கிறிஸ்து வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் கண்ணு திறக்கப்பட்டுச்சு, கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. அது வரைக்கும் அவங்களுக்கும் யாருன்னு புரியல. அவர் எல்லா தீர்க்கதரிசின்னு சொல்லி நான் தான்ப்பா கிறிஸ்துன்னு சொல்லி புரிய வச்சார். அப்ப அடுத்த வசனம் அதுங்க இப்போ புரியும். 38 ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்கள். அவர்களால் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாதுப்பா. என்னாலதான் உங்களுக்கு நித்திய ஜீவன். யாரால நித்திய ஜீவன் உண்டு என்றீங்க? வசனத்தினாலே நீங்க பரலோகம் போயிடலாம் நினைக்கிறீங்க. வசனத்தினால பரலோகம் போக முடியாது. வசனத்தினால நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறீர்களும் அவைகளே. அது என்னை பற்றி தான் சொல்லும். என்னாலதான் உங்களுக்கு நித்திய ஜீவன். என்னாலதான் நான் தான் அஸ்திபாரம், நான் தான் மத்தியஸ்தரு, நான் தான் வானத்துக்கு கீழே பூமிக்கு கீழே அவருடைய நாமமே இல்லாமல் வேறுடைய நாமம் கட்டளிடப்படவில்லை. அப்ப வானத்துக்கு கீழே இன்னொருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னா யாரு அது? அதுவும் அவரா தான் இருக்கணும். அப்படி இல்லாம இன்னொருத்தர் இருக்கிறாருன்னா அது பிசாசு தான். புரியுதுங்களா? வானத்துக்கு கீழே இன்னொருத்தர் நாமம் இல்லை பிதாவுக்கிட்ட போறதுக்கு. இப்ப புரியுதுங்களா? பிதா கிட்ட போகிறதுக்கு நான் தான் வழி, பிதா கிட்ட போறதுக்கு நான் தான் சத்தியம், பிதா கிட்ட போறதுக்கு நான் தான் ஜீவன். என்னுடைய ஜீவன் அவன் குமாரனில் இருக்கிறதே என்பதே சாட்சின்னு சொல்லி சொல்றாரு. 1 யோவான் 5 சொல்லுவார். அப்ப புரிஞ்சுக்கோங்க, இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சரி, கடைசியாக யோவான் 3க்கு வாங்க. யோவான் 3:34 வாங்க. யோவான் 3:34. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை தெரிவிக்கிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். நம்ம பார்த்தோம்ல, நான் வந்து என் மகனுக்கு உயிரை கொடுத்துருக்கிறேன் சொன்னா உங்களுக்கு புரியுதுல்ல? நீங்க மனிதனாக இருக்கிறனால என்ன புரியுது? நான் வந்து என் மகனுக்கு உயிரை கொடுத்துருக்கிறேன், உயிரின் மூலியமாக உயிரை கொடுத்துருக்கிறேன். அப்ப தேவன் அவருடைய ஆவியின் மூலமாக என்ன செஞ்சிருக்கிறார்? ஆவி என்பது உயிர் உள்ள ஆவி. அந்த ஆவியின் மூலமாக யாருக்கு உயிரை கொடுத்துருக்கிறாரு? குமாரனுக்கு உயிரை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆவியையும் அளவில்லாமல் கொடுத்துருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது. தேவன் அவருடைய தேவன் அவர் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையே பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இதுதான் அப்போஸ்தலர் 2 நம்ம பார்த்துட்டு தந்துறீங்களா? 5 பார்த்தோம்ல. என்ன பார்த்தோம்? அவர் இங்கே இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, இங்கே நிற்கிறவங்கள அவர் என்ன செய்கிறாரு? ஒரு நிமிஷம் இருங்களா. 1:5 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:5. அப்போஸ்தலர் 1. என்னிடம் நிறைவேறப்பட்ட அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி
காத்திருங்கள் சொன்னாரு. பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன நிறைவேறிச்சு? அடுத்த பேஜ்ல 16 வாசிங்க. அடுத்த பேஜ்ல தீர்க்கதரிசியாகிய யோவேலால் உரைக்கப்பட்டது இது நடந்தேறும். இருக்கிறது. 17 வாசிங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர்களின் இன்னாவியை ஊற்றுவேன். யார் ஆவி? பிதாவின் ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குங்களா? இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது என்ன சொல்றாரு? பிதாவினால் வாக்குதனப்பட்டது நான் பெற்று உங்களுக்கு பொழிந்தெழுவேன் வசனம் சொல்லுதா இல்லைங்களா? இங்கே 2 வாங்க, 2:32 வாசிங்க, 33 வாசிங்க. அவர் தேவனுடைய வலது பரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதாவின் வாக்குத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழுது. காண்கிறதுன்னு என்ன அர்த்தம் சொன்னார்ல? இங்கே நிற்கிற சிலர் நான் பரவராஜ்யம் வருவதை காணும் முன், நான் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்க்கல. அவங்க காண்டாங்களா இல்லைங்களா? நின்று அந்த பரவராஜன் அக்னி வடிவத்தில் யார்? பரிசுத்த ஆவி அவர் மேலே இறங்கினதை எல்லாரும் பார்த்தாங்களா? மனித மேலே இறங்கின பார்த்தாங்களா இல்லைங்களா? அதை பெற்று பொழிந்தளின்னு சொன்னார்ல. பரிசுத்தாவின்னு சொல்றது ஒரு ஆளா இருந்தா அவரை பிடிச்சி தூக்கி போட்டு வராங்களா? இன்னொரு தெய்வமா இருந்தா ஒருவேளை 3வது தெய்வமா இருந்தா கூட அவருடைய வல்லமையை தான் நம்மளை செயல்படுத்திருக்க முடியுமே தவிர அவரை நம்ம இது பண்ண முடியாது. ஆனா ஒரு விஷயத்தை பாருங்க, ஈஜிப்ட் புக்கில்னா பார்த்தீங்கன்னா பரலோக சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா பிதாவும் இயேசு கிறிஸ்து அதிகமாக வருவாங்க. பூலோகத்தில் பாருங்க வெளிப்படுத்தல் சம்பவத்தில் பாருங்க புதிய பூமியில் இயேசு கிறிஸ்து பிதாவும் தான் வருவாங்க. அங்கே தேவனும் மாட்டுக்குட்டியானவே ஆலயமாக இருக்கிறான்னு சொல்லியிருப்பாங்க. சிங்காசனத்தில் பாருங்க 2 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. 2 தொழுகை பாருங்க. மத்திய இது வெளிப்படுத்தல் 5ஆம் இடத்துல பாருங்க, அங்கே தொழுகை பண்ணும்போது குமாரனை ஆட்டுக்குட்டியான வணங்கி யாருக்கு தொழுகை போச்சான்? பிதாவுக்கு தான் தொழுகை போய் சேருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ குமாரனை தொழுது கொண்டாலும் யாருக்கு தான் தொழுகை போய் சேரும்? இப்போ ஒரு ராஜா இருக்காங்க, ஒரு குமாரன் இருக்காங்க, அந்த குமாரனை வணங்கினாலும் அந்த மரியாதை யாருக்கு தான் போகுது? அந்த ராஜாவுக்கு தான் போகும். அந்த மகனை மதிக்காம விட்டா அதுவும் யாரை அவமதிக்கிறது? அப்போ சொந்த குமாரனா இருக்கிறனால அவரை நம்ம வணங்கலாம். அதான் தோமா சொல்றான். தோமா என்ன சொல்றான்? என் தேவனேன்னு சொல்றான். என் தேவனே சொல்லும் போது தான் யோவான் 20 நம்ம வாசித்தோம். அவர் அந்த யோவானை எழுதி முடிக்கும்போது என்ன சொல்றாரு? தேவனாய கிறிஸ்து, அதாவது குமாரனாய் இருக்கிற கிறிஸ்துன்னு சொல்லி அந்த வார்த்தை வசனம் முடியும். புரிஞ்சுங்களா? அவர் தேவன் தான். ஆனா அவர் எதனால தேவன்? அவருக்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஏன்னா எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கோம், தேவனே உம்முடைய தேவன் உம்மை அபிஷேகம் பண்ணி வைத்தார் அப்படின்னு சொல்லி இருக்கும் வசனம். அவர் தேவன் தான். ஏன்னா தேவனுக்கு பிறந்தனால தேவன். மனிதனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி, தேவனிலிருந்து எடுக்கப்பட்டா தேவன். ஆனா ஆதாம் முதலா ஏவாள் முதலா? ஆதாம் தான் முதல். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி யார் தான் முதல்? பிதாதான். ஆதாமுக்கு தொடக்கம் இருக்கான, பிதாவுக்கு தொடக்கம் கிடையாது. இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ ஓகே, இன்னும் உங்களுக்கு சொன்னால் நிறையா சொல்லிட்டே போகலாம். வசனங்கள் நிறையா வச்சுருக்கிறேன், ஆனால் சொல்லிட்டே தான் டைம் இல்லை. உங்களுக்கு அடுத்த பிரசங்கத்தில் கலந்து உங்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறேன். இந்த தருணத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி. ஆனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா, தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? இயேசு கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதே. பரிசுத்த ஆவினா யாரு? இயேசு கிறிஸ்து தான் அந்த பரிசுத்த ஆவியாக நமக்குள்ள தேவனுடைய குமாரனுடைய ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ எத்தனை தேவன்? ஒரே தேவன். அவருக்கு எத்தனை குமாரன்? ஒரே குமாரன். அதனால தான் வசனம் அங்கங்கே என்ன சொல்லும்? பிதாவான தேவனுடைய அன்பும் குமாரனுடைய கிருபையும் உங்களை எல்லாரும் இருப்பதாக சொல்லி பல இடங்கள்ல இருக்கும். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் பிதாவாக தேவனுடைய அன்பும் குமாரனுடைய இதுவும் பரிசுத்த ஆவியினுடைய இதுவும் சொல்லி வரும். அந்த பரிசுத்த ஆவியை கூட அவங்க எழுதும்போது என்ன நினச்சி தான் எழுதுறாங்க? தேவனுடைய வல்லமன் குமாரனுடைய வல்லமன் நினச்சி தான் எழுதுறாங்க. ஆனால் இதை மட்டும் போய் ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிறாங்க. பல வசனம் இருக்கிறத விட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? கண் இருந்தும் காணாமல், காது இருந்தும் கேட்காமல் அவங்க இருக்கிறாங்க என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த ஒரு வசனத்தை நம்ம வாசம் இல்லை, 1 யோவான் 5 வாசம் இல்லை. அதே வசனம் என்ன சொல்லுது? தேவனை இயேசுவே தேவனை குமாரன் அறிக்கை பண்ணணும். அவரே அறிக்கை பண்ணுறது மட்டும் இல்லை, விசுவாசிக்கிறவன் சொல்லி ஒரு வரும். புரிஞ்சுங்களா? அப்போ நம்ம இயேசுவே தேவனுடைய குமாரன் விசுவாசிகளாக இருந்தால் தான் நம்ம ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இல்லைன்னா தேவனுடைய கோபம் நம்ம மேலே அமரும் என்று பார்த்தோம். அந்த தருணத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து
காலமெல்லாம் பாடுவேன் கானங்களால் நிறைந்து. காலமெல்லாம் பாடுவேன் அஞ்சிடேன் அஞ்சிடேன். என் நேசர் என்னோடிருப்பதால் அஞ்சிடேன் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடிருப்பதால். பரிசுத்த பிதாவே, கிருபையும் இரக்கமும் நீதியுமுள்ள என் தேவனே, என் கண்மலையே, என் கோட்டையும் தேவனுமாயிருக்கிற தேவனே, என் தேவனே, என் இரட்சகரே, என் மீட்பரே, தகப்பனே, யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு சமீபமாயிருந்து விடுதலை தருகிற தேவனே, விடுவிக்கிற தேவனே, தகப்பனே, நாங்கள் எப்பொழுதும் உம்மேல் நம்பிக்கை கொண்டு உம்மேல் நம்பிக்கை வைத்து உம்மை நோக்கி கூப்பிடும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்த தேவனே, உம்மை தெய்வமாய் வணங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்த தேவனே, உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, யாரெல்லாம் என்னோடு இணைந்து உம்முடைய பாதத்தில் சரணடைந்து உட்கார்ந்து தகப்பனாய் கர்த்தரை நோக்கி உம்மை நோக்கி, தகப்பனே எங்களை காப்பாற்றுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, எங்களுடைய தேவைகளை சந்திங்க, தகப்பனே எங்களுடைய கண்ணீரை துடைத்து ஆபத்துக்கு விலக்கி தீமைக்கு விலக்கி எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார்களோ வேண்டுகிறார்களோ அனைவருடைய ஜெபத்தையும் கேட்டு தகப்பனாய் கர்த்தர் எங்களை இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நாங்கள் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிருமுள்ளவனாகும் வரைக்கும் எங்களை கைவிட வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது ஜெபித்தது போல, தகப்பனே, நாங்களும் ஆண்டவரே, இதோ இந்த சந்ததிக்கு நாங்கள் உம்முடைய சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் முதிர் வயது வரைக்கும் நரை வயது வரைக்கும் எங்களை தள்ளாதபடிக்கு எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நாளில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து விசேஷமாக தகப்பனே சுகவீனமாய் பலவீனமாய் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு சுகம் கொடுத்து பலன் கொடுத்து, இந்த நாளிலே திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்காய் பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க, நீண்ட ஆயுளை கொடுங்க, நல்ல சுகம் கொடுத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல உணவும் உடுக்க உடையும் இருக்கடமும் கொடுத்து இயற்கையினால் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தகப்பனாய் கர்த்தர் பாதுகாத்து ஊரும் பிராணிகள், விலங்குகள், பறவைகள், நீர்வாழ் ஜந்துக்கள் மூலமாக, இயற்கையின் மூலமாக, வானமண்டலத்தில் காணப்படுகிற பொல்லாத சத்துக்கள் மூலமாக, பொல்லாத மனிதர்கள் மூலமாக எந்த விதமான ஆபத்துக்கள் நாசமோசங்கள் வராதபடி தகப்பனாய் கர்த்தர் காப்பாற்றி தகப்பனே ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபம் கேட்கப்படட்டும், விண்ணப்பங்கள் கேட்கப்படட்டும், நீண்ட ஆயுசை கொடுங்க. உம்முடைய நாம் மாத்திரம் மையப்படட்டும். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்குத்தான் தகப்பனே. இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் செய்யக்கூடிய எங்களுடைய ஊழியங்களுக்காக தகப்பனாய் கர்த்தாவே ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஊழியங்களை தாங்குகிற பிள்ளைகளை தகப்பனாய் கர்த்தரை எழுப்பி தாங்க. நீரே தேவன், எங்களால் ஒன்றும் இல்லை. உம்முடைய நாம் மையப்படும்படியாக எங்களை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.